வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி இளமுருகன் ஐயா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, கோவை மாநகரில் வசித்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூத்த பேராசிரியராகவும் உலகெங்கிலும் உள்ள மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று வேதாத்திரிய பயிற்சிகளை கொடுத்து மிக சிறப்பாக தொண்டு செய்து வருகிறார்கள். வேதாத்திரியத்தில் இணைந்து 45 ஆண்டுகளுக்கு மேலாக அருட்சேவையும் செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களின் கல்வித்துறையில் பிஇ, எம்பிஏ, பிஹெச்டி, எம்ஏ யோகா, எம்ஹெச்ஆர்எம், எம்எஸ் உள்ளிட்ட கல்வித் தகுதிகளையும் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்கள் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியராகவும் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் டீன் அகாடமிக்ஸ் ஆகவும் இருந்து பணியாற்றி தற்போது முழு நேர வேதாத்திரிய தொண்டராக சேவை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரியத்தின் துவக்க காலத்திலிருந்து அருட்தந்தை அவர்களின் பொற்பாதங்களுக்கு கீழாக அணுக்க தொண்டராக இருந்து சேவையாற்றி வந்துள்ளார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் சுப்பையா மரகதம் அம்மா தம்பதியரின் முதல்வர் ஆவார்கள். தற்பொழுது ஆழியாறு அறிவித்திருக்கோவிலில் அருட்தொண்டாற்றி வரும் விஷன் இயக்குனர், நிர்வாக பொறுப்பாளர் பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்களின் மூத்த சகோதரர் ஆவார்கள். மேலும் 2 சகோதரிகள் மற்றும் சித்தப்பா பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்கள் மற்றும் ஐயா அவர்களின் குழந்தைகள், தாய் மாமா உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வேதாத்திரிய மனவளக்கலையில் தொண்டாற்றி வரும் பாக்கியவான்கள் ஆவார்கள். அருட்தந்தை அவர்களின் ஆசிகளோடு அருட்பணியாற்றிக் கொண்டிருக்கும் எளிய மனிதர் ஆவார்கள். குருநாதர் வழியில் அன்பும் கருணையும் கொண்டு தொடர்ந்து அருட்சேவை செய்து வரும் வேதாத்திரிய தொண்டராவார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதிப்புமிக்க பேராசிரியர் முனைவர் அருள்நிதி இளமுருகன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, ஆசை சீரமைத்தல் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையை, தந்தையை, ஆசானை வணங்கி மகிழ்வோம். அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரையும் வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறை அருளை பிரார்த்தித்து மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பும் கருணையும் என் இரு கண்கள், ஒழுக்கம் என் உயிர், தொண்டு என் வாழ்வு. இந்த புனிதமான நல்ல தினத்திலே அருட்தந்தையின் அருளாசியோடு அகத்தாய்வு பயிற்சியில் ஆசை சீரமைத்தல் என்கின்ற மிக உயர்ந்த சிந்தனையை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். மகரிஷியின் தத்துவங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்டுகின்றன, மெருகேற்றுகின்றன. அவற்றை நாம் வாழ்விலே செயல்படுத்தும் முகத்தான் ஒவ்வொரு தலைப்பையும் நாம் ஆழமாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஆசை சீரமைத்தல் அமைகிறது.
என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். எனினும் இவ்விரு நிகழ்ச்சி மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மையெனும் வழிகளிலே வைத்துச் செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். வீடோ ஏக வெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். உன்னில் நான் லயமாகி விழிப்பில் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் விளங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழிமதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாய் உள்ளேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்புமிக்க இருபால் சான்றோர் பெருமக்களே, அருட்தந்தையின் அன்பு செல்வங்களே, அறிவிலே நாள்தோறும் உயர்ந்து கொண்டு நம்மை அகத்தாய்விலே ஈடுபடுத்தி ஒவ்வொரு நாளும் மனத்தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று பரத்துரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் வேதாத்திரியத்தின் விழுதுகளாகவும் அருட்தந்தையின் அன்பு தொடர்ச்சியாகவும் இந்த உலகுக்கு வாழ்ந்து நாம் மனவள கலைஞர்களாக வாழ வேண்டும் என்கின்ற பெருநோக்கில் சாதாரணமாக அருட்தந்தையின் சிந்தனைகளை மேற்கொள்வதை தாண்டி அவரின் அவருடைய ஒவ்வொரு தத்துவத்தின் ஆழத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். ஆசை சீரமைத்தல் என்கின்ற சிந்தனை மிகவும் முக்கியமானது. காரணம், எண்ணம்தான் ஆசையாக வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மனம்தான் எண்ணுகிறது என்பதும் நமக்கு தெரிகிறது. மனதின் மறுமுனை தெய்வம் என்பதையும் நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஆசை என்பது என்ன, யார் ஆசைப்படுகிறார் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், மனமாக இருக்கின்ற இறைநிலைதான் ஆசைப்படுகிறது. அப்புறம் ஏன் எல்லோரும் ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமாமே என்று சொன்னார்கள் என்று சிந்தித்து பார்த்தால், அருட்தந்தை அவர்கள்தான் அதை உயர்ந்த ஞானத்தில் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். ஆசை இல்லாமல் நாம் வாழ முடியாது. வாழ வேண்டும் என்பதுவே ஒரு ஆசைதானே. இறைநிலையை உணர வேண்டும் என்பதும் ஒரு ஆசைதானே. இந்த மனித பிறவியை மகத்துவமானது என்று புரிந்து அதை தெய்வ நிலைக்கு உயர்த்தி தெய்வத்தின் சொரூபங்களாக நாம் வாழ வேண்டும் என்பதும் ஒரு ஆசைதானே. அதனால் ஆசை இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பதை நமக்கு உணர்த்தித்தான் சுவாமிஜி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். ஆசை யார், நீ யார்? நீதான் ஆசையாக இருக்கிறார். எனவே நீ வேறு, ஆசை வேறு அல்ல. அதை உணர்ந்து கொண்டால் இந்த ஆசை என்றால் என்ன என்கின்ற ஒரு அடிப்படை விளக்கத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால், நாம் எழுகின்ற எண்ணங்களை தூய்மைப்படுத்தி
ஆசைகளை சீரமைத்து நம்முடைய வாழ்க்கையை முறையோடு நாம் வாழ முடியும். நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆசையை 3 வகைகளாக பிரித்து சொன்னார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அதை மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்து விளக்கக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அற்புதம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று 3 ஆசைகளை சொன்னார்கள். மண்ணாசை கூடாது, பெண்ணாசை கூடாது, பொன்னாசை கூடாது என்று சொன்னார்கள். இங்கே பொன் என்பதை நாம் வாழ்வதற்கு தேவையான பொருள் அல்லது பணம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு அற்புதமான கவி மகரிஷி அவர்களுடையது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இந்த தலைப்புகளை ஒவ்வொன்றாக நாம் அகத்தாய்விலே சிந்திக்கின்றோம். நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த மண்ணில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணில் வாழ்ந்து கொண்டு மண் மீது ஆசை எனக்கு இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்தால் மண் ஆசை ஏது. எவ்வளவு உயர்ந்த சிந்தனை பாருங்க. மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம். அப்ப இந்த உலக சமாதான திட்டத்திலே மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள், உலகம் முழுவதும் நாம் சென்று இந்த வளங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கடல், நதிகள், மலை, காடு கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பு வேண்டும் என்று சொல்வார். இப்ப மண் மீது நாம் ஆசை என்பது இந்த மண் முழுவதும் எனக்குத்தான் என்கின்ற பேராசை கூடாது என்றுதான் சொல்கிறார்களே தவிர, மண் மீது நமக்கு வாழும் வரையில் நியாயமான மண்ணை பயன்படுத்தக்கூடிய நாம் ஆசையை வைத்துக் கொண்டுத்தான் வாழ வேண்டும். எனவே மண்ணாசை நாம் தவிர்க்க முடியாது. அளவு, முறை என்கின்ற 2 அற்புதமான மகரிஷி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்முலா, சாமியம், அதை நாம் செயல்படுத்தினால், உட்கார்ந்தால் கால் அளவு, நம்முடைய இடுப்பளவு, நின்றால் கால் அளவு, படுத்தால் உடல் அளவு, இந்த உலகில் இந்த மண்ணை நாம் தூய்த்துத்தான் தீர வேண்டும். மண்ணாசை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. பெண் என்பவள் தாயாக இருக்கிறாள், திருமணமான பிறகு தாரமாக இருக்கிறாள், வீட்டில் தங்கையாக இருக்கிறாள், அக்காளாக இருக்கிறாள், அல்லது நமக்கு துணை செய்யக்கூடிய பல்வேறு நிலைகளிலே பெண் பரிணமிக்கின்றாள். மிக அழகாக சாமி சொல்கிறார்கள், பெண்கள் எல்லாம் பெற்றவளாய், மகளாய், ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வின் பண்பினுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமை ஆற்றல் என்ன, பெண்ணாசை எங்கே. உயர்ந்த சிந்தனை. நம்மிலே பலர் பிரம்மஞானிகளாக இருக்கிறோம். இறைநிலை உணர்வோடு வாழ்க்கையை அறம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறோம். அந்த இறைநிலை உணர்வோடு நாம் இந்த உலகை பார்க்கும் பொழுது, தெய்வீகமான அருட்கண்களாக நம்முடைய பார்வை மிளிரும் பொழுது, காணுகின்ற காட்சியெல்லாம் இறை காட்சியாகவே நமக்கு தெரிகிறது. எல்லோரையும் தெய்வ சொரூபங்களாக நாம் பார்க்கக்கூடிய பாவனை நமக்கு கிடைக்கிறது. இப்ப யாரை பார்த்தாலும் அவர்கள் தெய்வத்தினுடைய ஒரு பின்னங்களாக, இறை நிலையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், தொடர்ச்சியாகத்தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பெண் என்பவளை நாம் வேறு கண்களை கொண்டு பார்க்க இயலாது. எனவே பெண் மீது ஆசை என்பதே அவசியமில்லை. சாமி சொல்வதைப் போல பெண்கள் எல்லாம் பெற்றவளாய், மகளாய், ஆணின் பிரிய சகோதரிகளாய், வாழ்க்கை துணையாய் இருக்கின்ற இயற்கையின் உண்மையை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் பெண்ணாசை இல்லை. பொன்னாசை என்பது உலகிலுள்ள யாவருக்கும் பொது எண்ணில் பொன்னாசை ஏது என்று சொல்கிறார். பார் முழுதும் பொருள் துறையில் சம உரிமை வரும் வரையில், சாமி அழகாக சொல்கிறார்கள், உலகத்தில் எப்பொழுது அமைதி நிலவும், எப்பொழுது சமாதானம் தோன்றும் என்று சொன்னால், உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த உலகிலே இருக்கின்ற பொன் என்கின்ற பொருள் பொதுவானது என்றால்
இந்த பொன்னாசையும் கிடையாது, நமக்கு எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் போரும் கிடையாது. அதே போல சாமி சொல்கிறார்கள், கருவான நாதவிந்தில் ஜாதி ஏது, கற்பனையால் நாம் மிரண்டு பேசுகின்றோம். வரும் நாளில் கல்வியோடு பொருளாதாரம் வளர்ந்துவிட்டால் ஜாதி எல்லாம் மறைந்திடாதோ. அதுபோல அறிவும் ஆற்றலும் கல்வியிலும் சாமி சொல்லக்கூடிய எழுத்தறிவு, தொழிலறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க வழக்கங்கள் என்கின்ற அனைத்து அறிவையும் பெற்று நாம் இறை ஞானத்தோடு நாம் வாழும் பொழுது இந்த உலகில் எதனாலும் எந்த விதமான பிரிவினைகளும் பேதங்களும் இருக்காது. எனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த அடிப்படையான மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றையும் நாம் உணர்ந்து அதன் தெளிவோடு நாம் வாழும் பொழுது இந்த மூன்று ஆசைகளையும் முறைப்படுத்தியவர்களாக நாம் மாறிப்போகிறோம். அதை கடந்து ஆசையை நாம் இன்னும் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் மனவளக்கலையில் நீங்கள் எல்லோரும் படித்ததுதான் மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். இந்த மனவளக்கலை பாகம் 1 எல்லோரும் நாம் பல 1000 முறை படிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அது சொல்கிறார்கள் மகரிஷி அவர்கள், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதே மூவாசை, மதியுடனே பயன் கொள்வோம். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதே மூவாசை. பெண்ணுக்கு உலக சமாதானத்தில் 245வது பாடல். பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். பெண்மையே தம் உடலில் பாதியாகும் பேருண்மை உணர்ந்ததனால் எனினும் சில்லோர் பெண் இனத்தை பழித்தெழுதி பாடியுள்ளார், பேதமையால் அறிவு நிலை உயரா முன்னம். அப்ப இந்த உலகில் சாமி சொல்வார்கள், பேருலகில் வாழ்வோரெல்லாம் பெண்மையின் அன்பளிப்பே எண்ணில் வேறென்ன பெருமை பெண்ணுலகத்துக்கு என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்த பெண் என்கின்ற ஒரு இனத்தின் மீது நாம் எவ்வளவு பெரிய மதிப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெண்ணாசை என்பதே இருக்க. முதல் சொன்ன கவி உலக சமாதானத்தில் 244வது கவி. இப்பொழுது சாமி சொல்கிறார்கள், நமக்கு ஆசை என்பது ஏன் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். நான் அவருடைய வார்த்தைகளில் நான் எந்த அச்சும் மாறாமல் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 3 வாக்கியங்களை அப்படியே நான் வாசித்து காண்பிக்கின்றேன். இந்த ஆசை ஏன் எழுகிறது? இயற்கை தேவைகளால் தான் ஆசை எழுகிறது என்பதை தன்னுடைய ஞானக்கண் கொண்டு அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி? இந்த உயிர் உடலிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் அது நடத்தி கொண்டே இருக்கிறது. அதனாலே அந்த உயிரானது செலவாகிறது. அப்படி செலவாகின்ற அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஆசை என்பதே உண்டாகிறது. மிக அற்புதமான சிந்தனை. அன்பிற்குரிய மனவளக் கலைஞர்களே, நாம் நாள்தோறும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆசை நமக்கு ஏற்படுகிறது, ஒரு பசிக்கிறது, அது ஆசை. ஆசைதான் எண்ணம், எண்ணம் தான் ஆசையாக மாறுகிறது. எண்ணம் எண்ணமாகவே இருந்துவிட்டால் அது ஆசையாக மாறுவதில்லை, நமக்கு தெரியாது. எப்பொழுது எழுகின்ற எண்ணத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில ஈடுபடுகின்றோமோ அப்பொழுது எண்ணத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய இன்னொரு பெயர்தான் ஆசை. சுவாமி சொல்கிறார், உயிருக்கு அதன் செலவின் காரணமாக எழும் தேவைதான் ஆசையை உண்டு பண்ணுகிறது. உயிர் தனது ஓட்டத்தை உடலில் நடத்தும் போது அதற்கு செலவு ஏற்படுகிறது. அச்செலவால் ஏற்பட்ட உயிர் ஆற்றலின் குறையை நிறைவு செய்து கொள்ள பசியும் தாகமும் ஏற்படுகின்றன. பசியும் தாகமும் இயற்கை தேவைகளாகும். உணவை கொண்டுதான் நாம் அவற்றை நிறைவு செய்ய முடியும். மகரிஷி ஞானத்தின் உச்சத்திலும் சொல்லுகின்றார்கள், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் எழும் பசியை உணவால் தான் போக்க முடியும் என்று சொல்கிறார்.
எனவே இந்த உணவை கொண்டு பசி தாகம் என்கின்ற இயற்கை தேவைகளை நாம் நிறைவு செய்கிறோம். எனவே உணவின் மீது எண்ணம் செல்கிறது. சாமி சொல்கிறார், இதுதான் ஆசை பிறந்த முதல் இடம். இப்ப இயற்கை தேவையால் தான் ஆசை எழுகின்றது. இது பசி தாகத்திற்காக. அதே போல உடலிலே இருக்கக்கூடிய இந்த உயிரானது தன் இயக்கத்தை நடத்தவும், அந்த இயக்கம் சீராக இருக்கவும் சுற்றுச்சார்பின் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட அளவாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் துன்பம் ஏற்படுகிறது. அங்கும் உயிராற்றலின் செலவேதான் துன்பமாக உணரப்படுகிறது. இங்கும் உயிராற்றலின் செலவுதான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சரி செய்யத்தான் உடை, வீடு முதலிய சாதனங்கள். வெப்பமோ குளிரோ தோன்றும் பொழுது எனவே இந்த எண்ணத்தை தான் நாம் ஆசை என்று சொல்லுகிறோம். பருவம் வந்ததும் உடலிலே ஜீவவித்து குழம்பு முதிர்ச்சியுறும் போதும், கழிவுப் பொருள் உடலிலே தேக்கம் வரும்போதும் ஒரு விதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வருகிறது. தேங்கிவிடும் வித்து குழம்பின் வெளியேற்ற வேகம்தான் உயிராற்றலின் சீரான இயக்கத்திற்கு தடையாகி துன்பமாக உணரப்படுகிறது. இதை சமன் செய்ய ஆணுக்கு பெண் துணையும், பெண்ணுக்கு ஆண் துணையும் தேவையாகின்றன. அப்படி ஆணுக்கு பெண்ணின் மீதும், பெண்ணுக்கு ஆண் மீதும் எழும் ஆசையே பெண்ணாசை என்று சொல்லப்படுகிறது. இது அற்புதமாக சாமிஜி ஒரு கவியிலே சொல்கிறார்கள். நண்பர்களே, நாம் இதுவரையிலும் ஆசை சீரமைத்தல் என்றால் அதை மிகவும் லகுவாக எடுத்துக்கொண்டோம். நான் இந்த சிந்தனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வேண்டிக் கொள்ளுதல், இது ஒரு உயர்ந்த சிந்தனை. இதை நாம் உணர்ந்து முறைப்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கை நிறைவாகவும், மகிழ்வாகவும், அமைதியாகவும், ஆனந்தமாகவும் இருக்கும். அதற்கு ஆசையை பற்றிய ஆழமான புரிதல் நமக்கு வேண்டும். அதை நாம் மேலோட்டமாக பார்த்து விட்டோம், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி. அடுத்தந்தி அவர்கள் தான் இந்த ஆழத்தை நமக்கு மனதிலே பதிக்கின்றார்கள். இச்சை என்பது தேவை உணர்வாகும். அதுதான் ஃபண்டமெண்டல் நீட். இப்ப நம்ம அந்த இயற்கை தேவையால் தான் ஆசை எழுகிறது என்பதை விளக்கமாக பார்த்தோம். அடுத்தந்தினுடைய வார்த்தைகளை அப்படியே பகிர்ந்து கொண்டேன். இப்ப நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எந்த எண்ணம் நம் மனதிலே எழுந்தாலும் அதனுடைய காரணத்தை நாம் ஆராயும் பொழுது, அதை நாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய முயற்சியை ஆசையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் நமக்கு ஆசையினுடைய அடித்தளம் புரியும். இல்லைன்னா ஒரு எண்ணம் எழுகிறது, அது ஆசையாக மாறுகிறது, நிறைவேற்றிக் கொள்கிறோம். அதன் விளைவை துன்பமாக அனுபவிக்கும் பொழுதுதான் இது நம்ம பேசாம விட்டிருந்திருக்கலாமேன்னு தோணுது. நம்ம பின்னாலே பார்ப்போம். சாமி சொல்கிறார்கள், இச்சை என்பது தேவை உணர்வாகும். இச்சை என்பது இயற்கை எழுச்சியே. அந்த ஆசை என்பது இயற்கையிலேயே, இயல்பிலேயே நம்மிலே உள்ளே இருந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எழக்கூடிய ஒரு எழுச்சி. இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. நாம் இந்த உடலை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், நம்முள் எழக்கூடிய ஆசைகள் தான். இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. இச்சை இரத்த சுழலில் பிறந்திடும். இச்சை ஒழிந்திடும் இச்சுழல் நின்ற பின். இச்சை என்பது உயிர் இன பெருநிதி. இந்த 3 விஷயங்கள் நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டும். இச்சை இரத்த சுழலில் பிறந்திடும். இரத்த ஓட்டம் உடலிலே இருக்கின்ற வரையிலே ஆசை இருக்கும். இச்சை ஒழிந்திடும் எப்பொழுது? இச்சுழல் நின்ற பின். இரத்த ஓட்டம் நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? உடலை விட்டு உயிர் நீங்கி விட்டது என்று அர்த்தம். அப்ப அது தானா ஆசை குறைந்துவிடும். இச்சை என்பது உயிர் இன பெருநிதி. இதை இன்னொரு இடத்திலே மகரிஷி அவர்கள் இதே பெருநிதி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். ஜீவகாந்த கருமையம் என்பது மனித இன வாழ்வின் பெருநிதி. அப்ப சொன்னார். இப்பொழுது சொல்கிறார், இச்சை என்பது உயிரின பெருநிதி. உயர்ந்த காரணம் என்ன? இச்சை இயக்கமே வாழ்வு எனப்படும். இந்த ஆசை இயங்குவதைத்தான் நாம் வாழ்க்கை என்று சொல்கின்றோம். இச்சையின் தோற்றம்
விளைவை அறியாதோர் இச்சையை இழிவாக்கி பழிக்கின்றார் ஞானமும் வாழ்வு. எனவே ஆசை என்பது நாம் எழுந்துவிட்டால் அதை நாம் ஐயோ எனக்கு இப்படி எல்லாம் ஆசை தோணுது எல்லாம் நம்ம நினைக்க வேண்டியது. அந்த ஆசையின் காரணத்தை அறிந்து அந்த ஆசையை முறைப்படி நாம் தீர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கண்டு ஆராய்ந்து அதுதான் நாம் ஆசை சீரமைத்தலிலே பார்க்கிறோம். ஆசை என்பது ஓர் எண்ணம். எண்ணம் என்பது மனதின் இயக்க நிலையை குறிக்கும். மனமோ உயிராற்றலின் படர்க்கை நிலை. இப்ப இந்த உயிர் என்பது எது? அதுதான் நான். எவ்வளவு அற்புதமா சாமிஜி விளக்கிறார்னு பாருங்க. ஆசை என்பது ஒரு எண்ணம். எண்ணம் என்பது மனதினுடைய படர்க்கை நிலை. மனம் என்பது என்ன? உயிரின் படர்க்கை நிலை. இப்ப மனமாக இருப்பதுதான் செயல்பாட்டில் நாம் இயக்கத்தில் நாம் மனதை உணர்கிறோம். அதனுடைய அடித்தளம் என்ன? உயிர். உயிர் என்ன? உயிர் எது? உயிர் யார் என்கின்ற ஆராய்ச்சியில் தான் உயிர்தான் நான் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நான் யார் என்கின்ற ஆராய்ச்சியாலும் சரி, இந்த உயிர் இயக்கத்தில் மனமாகிறது. இயங்காமல் ஆழ்ந்து தன் அடித்தளத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் பொழுது அது இறைநிலையாகவே இருக்கிறது. இறைநிலையின் பின்னத்தை ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த உயிர் என்பது இறைவனுடைய எழுச்சி. அப்ப உயிர்தான் நான். அப்ப ஆசை என்பது எண்ணம், எண்ணத்தினுடைய அடித்தளம் மனம். அப்ப உயிரினுடைய மூலம் நம்முடைய நான் என்கின்ற உணர்வு. இப்ப நாம் ஆசைப்படுகிறோம் என்றால் எது ஆசைப்படுகிறது? நான் யார் என்பதை விளங்கிக் கொண்ட தெளிவில் ஆசை என்பதும் நான் என்பதும் ஒன்றே அல்லவோ? ஒரு கேள்வி சாமி கேட்கிறார். நாம் இன்று அதைத்தான் சிந்திக்க வேண்டும். நான் வேறு, ஆசை வேறா? அதுக்கு அற்புதமாக மகிழ்ச்சி விளக்கம் கொடுக்கிறார்கள். இச்சை யார்? நீ யார்? இரண்டா ஒன்றா? சொல்லு. அப்ப ஆசை வேற, நீ வேறையா? ரெண்டும் தனித்தனியா? ரெண்டையும் பிரிக்க முடியுமா? ஆசையே நானாக இருக்கிறேன். நானே ஆசைப்படுகிறேன். நான் தான் ஆசை, ஆசைதான் நான். இரண்டும் ஒன்றுதான். இச்சை எங்கே? நீ எங்கே? பிரி முடியுமா? முடியாது. இச்சை யார்? நீ யார்? இரண்டா ஒன்றா? சொல்லு. இச்சை எங்கே? நீ எங்கே? ஏதோ பிரி. இச்சையாக இருக்கிறாய் நீயேதான். இச்சை வேறென்று எண்ணி ஏன் மிரள்கிறாய்? இச்சையின் தத்துவம் முழுவதும் உணர்ந்திடில் இச்சை ஈசன் இரண்டும் ஒன்றாம் அங்கே. எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காருன்னு பாருங்க. நான் சுத்த வெளி, மெய்ப்பொருள், அறிவு. ஆசை நான் இரண்டும் ஒன்று. அப்ப இச்சை ஈசன் இரண்டும் ஒன்றாம் அங்கே. எப்பொழுது? இச்சையின் தத்துவம் முழுவதும் உணர்ந்துட்டு. நண்பர்களே, இதைத்தான் நான் நம்முடைய ஆசை சீரமைத்தலில் நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதை பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு ஆசை எழுகிறது, நாம் பின்னாலும் சொல்ல போறோம், பட்டியலிட்டு பார்க்கிறோம், என்னென்ன ஆசைகள் எல்லாம் வரிசையா நம்ம எழுதுறோம், இந்த ஆசைகளுக்கான காரணம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு சாமி சொல்லியிருக்கார். அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தினோம்னா இச்சை முறையா இயங்கும் அமைதியில் மாற்று கருத்தே கிடையாது. என்ன வேணாலும் நம்ம எண்ணங்கள் எழலாம், அதை நாம் ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் அது ஆசையாக அது உருவம் எடுக்கும் பொழுது அதை முறைப்படுத்திக் கொள்ளுதல், சீரமைத்தல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிந்தனை தான் நமக்கு தேவை. இப்ப ஆசை வந்ததுக்கு அப்புறம் அதை பேர் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். எண்ணம் எழுந்து பசிக்கிறது, சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எழுகிறது. இப்ப போய் ஏன் பசிக்குதுன்னு கேட்க முடியாது. எந்த உணவை எடுக்கணும், எங்க உணவு கிடைக்கும், அது எவ்வளவு சாப்பிடணும், நமக்கு என்ன அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறதுன்றதெல்லாம் கேட்டு பார்த்துதான் நம்ம ஆசையை முறைப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லைன்னா நாம் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் வரையில் துன்பப்பட்டு கொண்டேதான் இருப்போம். அதனுடைய
பாதகங்களை நாம் அனுபவித்துக் கொண்டேதான் இருப்போம். அது தொடர்ச்சியாக பல வகையான துன்பங்களை நமக்கு கொடுக்கும். நம் எல்லோரும் வாழ்க்கையிலே அனுபவித்திருப்போம். அதனால்தான் ஆசையை நாம் ஆழமாக சிந்திக்கின்றோம். சுவாமி சொல்கிறார்கள், இந்த ஆசையை நாம் அதற்கு மேலே பேராசையாக மாற்றிக்கொள்ளக் கூடாது. எப்பொழுது அந்த ஆசை பேராசையாக மாறுகிறது என்றால், பசிக்கிறது, சாப்பிடுகிறோம், பசி தீருகிறது, இச்சை பூர்த்தியாகிவிட்டது, நிம்மதியா இருக்கு. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட உணவுதான் வேண்டும், எனக்கு இந்த மாதிரியான உணவுதான் பிடிக்கும், இதைத்தான் நான் சாப்பிட வேண்டும், அதற்காக நான் என்னவெல்லாம் முயற்சிப்பேன், நான் செயல்படுவேன் அப்படின்னு வரும்பொழுது, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆசையை நாம் அளவையும் முறையையும் மீறி பேராசையாக மாற்றிக்கொள்ளும். அப்பதான் துன்பம் வருகிறது. சாமி சொல்கிறார்கள், தேவையை காரணமாக கொண்டு எழுந்த ஆசை தேவை பொதுவா அப்படி இருக்கிறது இல்லைன்றது சாமிஜியும் சொல்கிறார். அப்ப தேவை நிறைவின் மீது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது இன்பத்தின் மீது உயிர் மயங்கி விடுகிறது. அப்ப எந்த காரியத்தை அந்த இன்பத்தை தந்ததோ அந்த காரியத்தை தேவையில்லாமலேயே செய்ய விழைகிறது. அன்பர்களே, இதுதான் மிகவும் நுணுக்கமான இடம். இப்ப தேவை நிறைவின் போது ஏற்பட்ட திருப்தியின் மீது அல்லது இன்பத்தின் மீது மயங்கிய உயிர் எந்த காரியம் இன்பத்தை தந்ததோ தேவையில்லாத பொழுதும், இதான் முக்கியம், தேவையில்லாத பொழுதும் செய்ய விழைகிறது பாருங்க. அப்பதான் இந்த ஆசை வேறு வகையான வடிவம் எடுக்கிறது. பேராசை என்று சொல்கிறோம், முறையற்ற ஆசை என்று சொல்லுகிறோம், தேவையில்லாத ஆசை என்று சொல்கிறோம். சாமி சொல்கிறார், எழுகின்ற துன்பத்தை தீர்க்கும் வகையில் ஆசை தோன்றியது போக, ரொம்ப முக்கியம், இன்பத்தை செயற்கையாக தேடும் முயற்சியிலே இப்பொழுது ஆசை எழுகிறது. இதுதான் முக்கியம். நான் மீண்டும் சொல்கிறேன், எழுகின்ற துன்பத்தை தீர்க்கும் வகையில் ஆசை தோன்றியது போக, இன்பத்தை செயற்கையாக தேடும் முறையிலே இப்பொழுது ஆசை எழுகிறது. இந்த ஆசையைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும், எழாமலேயே காக்கவும் வேண்டும். இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். காரணம், நாம் பொதுவாக ஒரு ஆசை எழும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்றதில்லை. ஏதோ ஆசை தோணுது மனசுல, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறோம், அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். இப்ப இந்த இயற்கையான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆசை நிறைவேறிய பிறகும் கூட அந்த மயக்கத்தில் மீண்டும் அப்படியே ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற இயற்கையை மீறிய, தேவையில்லாமலேயே எழுகின்ற, அதை செயற்கையாக வேணாலும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம், ஆசை எழும்பொழுதுதான் அதை நாம் முறைப்படுத்த வேண்டிய நிலைக்கு வருகிறது. இப்ப கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிருக்கும் ஆசையை. இதுக்கு சாமிஜி சொல்கிறார், இது இன்னும் அற்புதமான ஒரு 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 ஃபார்முலா, ஒரு சாமியம். எண்ணம் ஆராய்ந்து ஆசைகளை அதை மாற்றி இப்ப அதை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். மனித மனம் மிகவும் விந்தையானது. இது தனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு என்ன விதமான நியாயங்களையும் வாதங்களையும் அது வைக்கும். ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு அதை சொல்றோம். எனக்கு ஒரு பொருள் வேணும், இது வேண்டுமா, தேவையில்லையே அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது எனக்கு தேவைதான் என்பதை நிரூபிப்பதற்கு நம்ம பல வகையான காரணங்கள் சொல்கிறோம். அப்ப மனம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புத்திசாலித்தனமா அந்த மனம் செயல்படுமா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு அறிவோட அந்த ஜஸ்டிபிகேஷன் காரணங்களை இது சொல்லும். சாமி சொல்கிறார், சரி வச்சுக்கோங்க, இப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணு, இந்த சாமியத்தை பயன்படுத்தி பாருங்க. 4 வரி நம்ம ஆசை சீரமைத்தல் அதில் முற்றுப்பெறும். ரொம்ப சிந்திக்கணும். இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. ஒரு ஆசை எழுந்த உடனேயே இந்த ஆசை எனக்கு ஏன் எழுந்தது, காரணம் நியாயமாக இருந்து அந்த காரணத்தை நாம் இல்லைங்க, இந்த ஆசை இல்லாம இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்தால் அடுத்த கட்டம் போகணும். நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய
ஆனா காரணமே நமக்கு சொல்ல முடியல. இச்சையின் காரணத்தையே நம்மால் கண்டுபிடிக்க முடியல. அல்லது அப்படியே கண்டுபிடித்தாலும் கூட அது நமக்கு தேவையில்லாததாக தெரிகிறது. அவசியம் இல்லாததாக தெரிகிறது. இது இப்ப காரணமே சரியில்லை என்று சொன்னால் எனக்கு இந்த ஆசை வேண்டாம் என்று விட்டு. இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு. இப்ப நம்ம மனம் சொல்லுது, இல்ல கண்டிப்பா எனக்கு இந்த ஆசை வேணும். இப்ப காரணம் ரொம்ப நியாயமானது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்றோம். எதுவானாலும் இருக்கலாம். அது அடிப்படை தேவையா இருக்கலாம். உடல், உடை, இருப்பிடம், மற்ற வசதிகள், நிறைய பொருள் ஈட்ட வேண்டும், நிறைய ஒரு பங்களா கட்டணும், ஒரு கார் வாங்கணும், என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம உலகம் சுத்தி பார்க்கணும், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்ப காரணம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். இந்த ஆசை எனக்கு கண்டிப்பா வேணுங்க. இது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப அடுத்த கேள்வி சாமி கேட்க சொல்கிறார். ரைட். இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. என்ன சூழ்நிலை? இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எனக்கு பொருளாதாரம் இருக்கிறதா? இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எனக்கு உடல் வலு இருக்கிறதா? இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? இதெல்லாம் தான் சூழ்நிலை. இப்போ ஒரு கார் வாங்கணும், தப்பில்ல. தாராளமா வாங்கலாம். வாங்கறதுக்கான பொருள் இருக்கா? என்கிட்ட ஒரு பேங்க் பேலன்ஸ் நான் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கேன், வாங்கலாம். சரி, நம்ம கார் ஓட்ட தெரியுமா? வாங்கி நம்மால ஓட்ட முடியுமா? டிரைவர் போட்டு தான் ஓட்டணுமா? டிரைவர போட்டா அவருக்கு பணம் குடுக்கறதுக்கு நம்மகிட்ட சம்பளம் குடுக்கறதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா? இதெல்லாம் தான். இப்ப இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்கின்ற இடத்தில் இந்த தேவையை, இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் அதன் மூலம் எழக்கூடிய விளைவுகள் என்னவெல்லாம் இருக்கும்? இதெல்லாம் கேட்கும். இதை இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமானால், நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் ஆழமாக சிந்தித்து, நம்முடைய ஆசைகளை நாம் காரணங்களைக் கண்டு நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது, இந்த 3 கேள்வியை சரியாக கேட்டு, உடல், நம்முடைய மனம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சமுதாயம். இதான் சூழ்நிலை. இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. இப்ப இந்த சூழ்நிலையெல்லாம் அற்புதமா இருக்கு. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கேன், நான் நல்ல கார் ஓட்டுவேன், என்னால சமாளிச்சுக்க முடியும், எல்லாம் என்னுடைய சமுதாயம் ஒத்துக்கும், எல்லாம் கரெக்ட். இச்சை முடித்தால் எழும் விளைவை யூகி. அதான் அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஆசையை நான் நிறைவேற்றிக் கொண்டால், இதன் மூலமாக வரக்கூடிய விளைவு எனக்கு எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? அமைதியை கொடுக்குமா? அல்லது அதற்கு மாறானவற்றை கொடுக்குமா? நான் ஒரு 25, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பிஹெச்இஎல் திருச்சியில் நிறைய பயிற்சி வகுப்புகள் நான் நடத்தினேன். இப்ப அந்த சிஸ்டம் இருக்கா இல்லையா தெரியாது. இனிமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டெப்டி மேனேஜர் அண்ட் அபோவ் ரேங்க்குக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மாதம் ஒரு பெட்ரோல் அலவன்ஸ் என்று ஒரு தொகை அவங்க கார்ப்பரேஷன்ல பில்லுல குடுப்பாங்க. அதுக்கு அடிப்படை ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க கார் வச்சிருக்கணும். அதனால அதுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கார் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி வச்சுப்பாங்க. அந்த பெட்ரோல் அலவன்ஸ் வாங்குறதுக்காக. இப்ப கார வீட்ல வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. நான் விளையாட்டா சொல்லுவேன். வண்டர்ஃபுல். அன்பர் போட்டிருக்கார். ஸ்டில் அலவன்ஸ் பெட்ரோல் அலவன்ஸ் அவைலபிள். இப்ப நமக்கு ஒரு ரூ. 1000 பெட்ரோல் அலவன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த வண்டிய எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். நம்ம வீட்ல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பதான் பக்தி ஜாஸ்தி ஆகும். நெறைய இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கணுன்ற எண்ணம் வரும். ரூ. 1000 பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போலான்னு சொன்னா, நம்ம மாசம் ரூ. 2000 பெட்ரோல் போடுற மாரியான சூழ்நிலை அமையும். இது நான் அப்பொழுதே நெருக்கமாக தங்கியிருந்த நம்முடைய அன்பர்களுடைய வீட்டில் எதார்த்தமாக பேசும்பொழுது, நெறைய பேர் வீட்ல கார் சும்மா இருக்கும். அப்புறம் அது சும்மா வச்சுட்டு என்ன பண்றது? அப்படின்னு எடுத்து ஓட ஆரம்பிச்சா, நம்ம செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினோம். நெறைய செலவு வரும். இதை விட அதிகமாக நாம் பணத்தை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த அலவன்ஸே வேண்டாம், காரும் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க என்கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றது சும்மா உதாரணம். அதுபோல பல விஷயங்கள் நமக்கு இந்த சின்ன ஒரு தூண்டில் போட்டு பெரிய மீன பிடிக்கிற மாதிரி, நம்ம இந்த மாதிரியான ஆசைகளினுடைய ஒரு தூண்டுதல், ஒரு தாக்கம் நம்மை வெகுவாக பாதிக்கின்றது. அதான் சாமிஜி கேட்கிறார். நான் ஆமா அப்ப விளையாட்டா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப சொன்னா சங்கடமா இருக்கும். அப்பதான் நம்ம வீட்டுக்கார அம்மாவுக்கு ரொம்ப பக்தி ஜாஸ்தியாகி, டெய்லி ஒரு கோயில். ஸோ ஒரு நாளைக்கு திருவெறும்பூர் போணும், ஒரு நாளைக்கு
அங்க பூண்டிக்கு போகணும், ஒரு நாளைக்கு மலைக்கோட்டை போகணும், ஒரு நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகணும், திருவானைக்காவல் போகணும், அந்த பக்கம் தஞ்சாவூர் போகணும், இந்த பக்கம் கும்பகோணம் போகணும், எல்லா நவகோள்கள் ஸ்தலங்களையும் தரிசனம் பண்ணணும். கா வெளியில போனா இப்படி எக்ஸ்டென்ஷன். அதே போல வீடு கட்ட வேண்டும் என்கின்ற ஆசைப்பட்டு அதற்காக சூழ்நிலையை அமைத்து கட்டி முடித்த பிறகு கடன் சுமைகள் அதிகமாகி தாங்கள் வைத்திருந்த டூ வீலரை கூட விற்ற நம்முடைய குடும்பங்கள் எனக்கு தெரியும். பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருந்து பெரிய இண்டஸ்ட்ரி வச்சு பல 100 கோடிகளுக்கு மேலே அவர்கள் வியாபாரம் செய்து அதை பெருக்கக்கூடிய முயற்சியிலே அவர்கள் தங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்திக் கொண்டு கடைசியில சமாளிக்க முடியாமல் இண்டஸ்ட்ரியே காணாமல் போனவர்களும் எனக்கு தெரியும். அதே பிஹெச்சில் நிறைய ஆன்சிலரி யூனிட்ஸ் எனக்கு பழக்கம். என்னுடைய ரொம்ப நெருங்கின உறவினர்கள் வீட்டில் எனக்கு இந்த ஆசையை முறைப்படுத்தாததால் ஏற்பட்ட எப்பொழுது சூழ்நிலைகள் நன்றாக இருந்தாலும் இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்டால் எழும் விளைவை யூகி. இப்ப விளைவு நாம் எதிர்பார்க்கின்றபடி இல்லை என்றாலோ அல்லது அது அதிகமான துன்பத்தை தருவதாக இருந்தாலோ அல்லது பொருள் செலவு பண்ணுவதற்கு கூட நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செலவை செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய மனதில் தோன்றக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கு பாருங்க. ரொம்ப இன்னும் 35 வருடங்களுக்கு முன்னால் சேலத்தில் எங்கள் வீட்டில் காசக்காரன் ஒரு மனவளக்கலை மன்றத்தில் இந்த பயிற்சியை நடத்தும் பொழுது ஒரு சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர் அவருடைய நான் இந்த மிக அற்புதமான ஆசை சீரமைத்தல் அவர் சொன்ன லைவ் எக்ஸாம்பிள். அவர் அப்போ ஒரு டிவிஎஸ் 50 வைத்துக் கொண்டிருந்தார். பெயிண்டர் கான்ட்ராக்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணவர். இப்போ இந்த ஆசை சீரமைத்தல் முடிச்சோன்னு உட்காந்து எழுத சொல்றோம். அவர் எழுதலாம். எனக்கு வந்து ஒரு கியர் வண்டி இருந்தா பரவாயில்ல. நான் 4-5 இடத்துக்கு வேலைக்கு போறேன். 2-3 பேர்த்த கூட்டிட்டு போறேன். அப்ப கியர் வண்டி இருந்தா கொஞ்சம் அலுப்பு தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி. காரணம் நியாயமாக முடித்துக்கொள்ள சூழ்நிலை பணம் இருக்கா? ஒரு பேங்க்ல வந்து ஒரு ரூ. 6,000 பணம் வச்சிருக்கேன். ஒரு ரூ. 1000 போட்டா நான் இன்னொரு வண்டி எடுத்துக்க முடியும். அவரு சொல்றார். ரைட். எழும் விளைவை யூகி. நான் நேரம் கருதி சுருக்கமா சொல்றேன். எழும் விளைவை யூகி. அவர் சொல்றார், வாங்கிடலாம். எனக்கு அது பயனுள்ளதா தான் இருக்கும். ஆனா, இந்த பேங்க்ல எனக்கு ரூ. 6,000 இருக்குன்ற தெம்பு இருக்கு பாருங்க மனசுக்கு. அது என்ன டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. தைரியமா நான் போறேன். ஏதாவது ஒரு 4, 5 சாமான வாங்கணும்னு சொன்னா கூட பணம் இருக்கு. இப்ப வாங்கிக்கலாம். இன்னும் 2 கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது எனக்கு. பெயிண்டிங் கான்ட்ராக்ட். அந்த பணத்த நான் வண்டிக்கு போட்டுட்டேன்னா, எனக்கு இன்னொரு ஆர்டர் வரும்பொழுது, என்னால வந்து பணம் என் கையில இருக்காது. நான் கடன் வாங்கி வட்டி கட்டி செய்ய முடியாது. அதனால எனக்கு இந்த ஆசை தேவையாக இருந்தாலும், முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், பின்விளைவு இந்த பொருளை செலவழித்து விட்டால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்கு பாருங்க. அது என்னை வந்து என்னுடைய எஃபிஷியன்சி என் செயல்திறனை குறைத்துவிடும். அதனால இந்த பேங்க் பேலன்ஸ நான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொண்டு ஒரு 10,000 ₹12,000 வரவரலும் சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் நான் இந்த வண்டி வாங்கிட்டேன்னா, பேங்க்லயும் பணம் ஒரு 5,000 6,000 இருக்கும். கையில வண்டியும் இருக்கும், தெம்பும் இருக்கும், தொடர்ந்து பண்ண முடியும். இதுதான் உண்மையான ஆசை சீரமைத்தல். நண்பர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் சாமி சொல்வார், பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம். நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்திக் கொண்டிருக்கிறது. இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் சொல்லுவேன் என்று அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது. நீங்க ஞானமும் வாழ்வுல பாருங்க. இவை அனைத்திற்கும் என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால் ஆசை. இப்ப இந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் என்ன ஆகும்? பத்தின ஒரு சின்ன ஒரு சிந்தனை மேற்கொண்டு நாம் தயவு செய்வோம். இந்த ஆசையை நாம் முறைப்படுத்திக் கொள்ளாமல், சீரமைத்துக் கொள்ளாமல், இப்ப நம்ம சொன்னதெல்லாம் சீரமைக்கக்கூடிய நெறிமுறைகள். பின்னாடி மனவளக்கலை புத்தகத்துல உங்களுக்கு அந்த டேபிளர் காலமும் இருக்கும். எல்லாம் என்னென்ன ஆசை வருது எல்லாம் எழுதணும். அடுத்த கேள்வி, இந்த ஆசை இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாதா? கண்டிப்பா அதிலேயே 99% எல்லாம் அடிபட்டு போகும். கண்டிப்பா உயிர் வாழலாம். எதையாவது 1, 2 நம்ம ஜஸ்டிஃபை பண்ணினோம்னா அடுத்த கேள்வி. இதை நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் எல்லாம் இருக்கிறதா? எல்லாம் இருக்கு. நிறைவேற்றிய பிறகு பின்விளைவு என்ன? பின்விளைவு சரி, ஒண்ணும் தொந்தரவு இல்லை எனக்கு அப்படின்னா அதை டிக் பண்ணி ஆசையை நிறைவேற்றணும். இல்லைன்னா விட்டுருணும். இன்றைய மருத்துவத்தில் பெரும்பாலானோர் சொல்கிறார்கள், அதிகப்படியான உடல் துன்பம் மனிதர்களுக்கு வருவதற்கான காரணம் மனத்துன்பம். அதற்கு காரணம்
அவர்கள் ஆசைகளை பேராசையாக மாற்றிக்கொண்டதுதான். நீங்க ஒரு பைசா கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு பைசா. முதல்ல ₹1 கொடுத்து ஒரு ஐட்டம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இஎம்ஐல. இப்ப இந்த ₹1 கூட கொடுக்க வேண்டியது. என்ன வேணா நீங்க கொண்டு வரலாம். அப்ப நம்ம கிட்ட இருக்கு நம்முடைய வருமானம் ₹100. நம்ம செலவழிக்கக்கூடியது ₹200. எப்படி எப்படி இது சாத்தியம்? முடியவே முடியாது. அதனாலதான் உடலும் மனமும் நாம் கெட்டுப்போய், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல், நிறைவில்லாமல், ஆரோக்கியம் கெட்டுப்போய், இணக்கம் இல்லாமல் நாம் பல வகையான துன்பங்களை அடைவதற்கான ஒரே காரணம் ஆசைகளை முறைப்படுத்திக் கொள்ளாததுதான். இப்ப நம்மகிட்ட ஒரு எண்ணம் எழுகிறது. அது ஆசையாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். அது நியாயமான ஆசையாக இருக்கிறது. அதைத்தான் ஒத்தாசை என்று சொல்லுவார்கள். என்ன ஒத்தாசை? அந்த ஆசை ஒத்த ஆசை. அந்த ஆசையை நியாயமான ஆசையாக உணர்ந்து கொண்ட எல்லோரும் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமக்கு ஒத்தும் உதவியும் செய்வார்கள். அதுக்கு பேர் தான் ஒத்த ஆசை, ஒத்த ஆசை. அப்படி இல்லைன்னா அது நமக்கு நிராசையா போயிடும். இந்த நிராசையை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் பக்குவம் அடையவில்லை என்று சொன்னால், நான் நினைச்சனே, நடக்கலையே, ஆசைப்பட்டனே, கிடைக்கலையே, இப்படி ஆச்சே, அப்படி ஆச்சே என்று சொல்லி நாம் இப்பொழுது இருக்கின்ற நிம்மதியையும் தொலைத்துவிட்டு, நாம் கற்பனையிலேயே அதான் சாமி சொல்வார்கள், நம்முடைய கருமையம் கலங்கப்படுவதற்கும் அவர்கள் சொல்கிறார்கள், நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம். அவ்வளவு வச்சிருக்கோம். அப்ப நாம் இன்று இந்த சிந்தனையை மேற்கொள்வது, நான் மீண்டும் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். இது ஏதோ சாதாரணமாக எண்ணக்கூடிய சிந்தனை அல்ல. ஆசை நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டால் வாழ்க்கையை சீரமைக்கும். ஆசையை நாம் நம்முடைய அருட்தந்தையின் அருள் ஆசைகளை கொண்டு முறைப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை முறையாகும். ஆசையை ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய அளவிற்கு நாம் பக்குவப்படுத்திக் கொண்டால் நம்முடைய ஆசை அனைத்தும் நிறைவேறும். இந்த உலகமே நம்முடையது என்று நமக்கு தோன்றும். எல்லை கட்டி கொண்டிருக்கின்ற மனநிலையிலே இருந்து நாம் அறிவினை விரித்துக் கொண்டு இந்த பிரபஞ்சம் அளவிற்கு விரித்தோம் என்று சொன்னால் உலகமே நம்முடையது என்று சொல்லுவார். எனவே அந்த அற்புதமான ஒரு சிந்தனையை நாம் ஆழமாக மனதில் பதித்துக் கொள்வதற்குத்தான் இந்த ஆசை சீரமைத்தல் என்கின்ற சிந்தனை. அதை நான் 2 கவிகள் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சாமி சொல்கிறார்கள், ஏன் நமக்கு நிறைய துன்பம் வருது அப்படின்னா, அம்மா கூட அந்த பாடல் சொன்னாங்க. அந்த பாடல் இதுல வருது. முடிந்தால் நான் அதையும் நேரம் இருந்தால் சிந்திக்கின்றேன். இல்லை என்றால் நாம் அடுத்த சொற்பொழிவிலே சந்திப்போம். தேவையற்ற பொருட்கள் பல பெருக்கி வாழ்வில் துன்பம் மலியக் கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பழி, வியாதி, ஏழ்மை. இதை நல்லா சிந்தித்துக்கொண்டீங்க. நான் பல முறை அகத்தாய்வு பயிற்சியிலே நம்முடைய அன்பர்களிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நீங்க இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போங்க. அப்படியே வீட்டை பாருங்க. இதெல்லாம் தேவையற்ற பொருள்னு பாருங்க. 75% தேவையற்ற பொருட்களை வாங்கி நம்ம கூச்சிருக்கோம். அல்லது நம்ம தாத்தா காலத்துல எங்க மாமனார் கொடுத்தார், மாமியார் கொடுத்தார் அப்படின்னு பொருள் வாங்கி அடிக்க வச்சிருக்கோம். அல்லது நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெளியில போறோமோ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டை ரொப்பிருக்கோம். 5 வருஷம் பயன்படுத்தாத பொருள் என்னன்னு பாருங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லுவேன். 10 வருஷம் பயன்படுத்தாத உடைகள் இருக்கா, யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. நீங்க பீரோல இருந்து எடுக்காத துணிமணிகள் அடுத்த முறை நீங்க 15 வருஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா தொட்டாவே எல்லாம் அப்படியே வந்து உதிர்ந்து போகும். பயன்படுத்தாத பொருட்கள் பயனற்று போகும். இது வந்து ஒரு அற்புதமான இயற்கையினுடைய பிரபஞ்ச விதி. நம் பயன்படுத்தாத பொருட்கள் பயனற்று போகும், நம்முடைய அறிவும் உள்பட. அதுதான் கொஞ்சம் பெரியவர்கள் சொல்லுவார்கள், வயது ஆக ஆக நம்ம வந்து நிறைய நடக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், படிக்கணும், நிறைய பேசணும், நிறைய சிந்திக்கணும், நிறைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா வச்சிருக்கிறது. இப்ப தேவையற்ற பொருட்கள் பல பெருக்கி வாழ்வில் துன்பம் மலிய கண்டோம். தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்ததே தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்குகளே 5 பெரும் பழிச்செயல்கள். தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து, ரொம்ப முக்கியம், தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சாமி சொல்கிறார், பலர் வாழ்விற்கு தேவையுள்ள
பொருள் முடக்கும் தெளிவில்லாதோர் செய்கைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம். இப்ப நிறைய பேர் வீட்டுல நீங்க தேவையில்லாம வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு பாருங்க. அது பலருக்கு அடிப்படையான வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமான தேவையா இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அதனால நாம் இன்று முதற்கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நிறைவும் மகிழ்வும் அமைதியும் ஆனந்தமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், சாமிஜி கிட்ட நம்ம வந்திருக்கிறதே நாம் செய்த பெரிய பாக்கியம். அதை நாம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆசை சீரமைத்தல் மிகவும் முக்கியம் என்று சொல்லி சாமி சொல்கிறார்கள். இந்த துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடலுக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும். உள அமைதிக்காக உற்சாகம் ஊட்ட கடல், நதிகள், மலை, காடு, இயற்கை காட்சிகள் கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பு வேண்டும். நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும். ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். விட வேண்டும் தேவையற்ற அனுபோகங்கள், விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில். மனிதருக்கு உணவு, உடை, வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனித முறையில் நிறைவி நிர்வகிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அன்பர்களே, நாம் இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். இந்த ஒரு கவி மனவளக் கலைஞர்கள் எல்லோரும் தங்கள் கருமையத்திலே பதித்து நமது ஒரு பெரிய ஒயிட் சார்ட்ல எழுதி வச்சிடணும், படிக்கணும் தினைக்கும். அது எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். நம்ம என்ன செயல் செய்தாலும் அதற்கு அடிப்படை மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணமாக தான் இருக்கும். ஒரு எண்ணம் எழுந்து அதை நாம் நாள்பட மனதில் வைத்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் அதை வெளிப்படுத்தி அதை நாம் செயலுக்கு கொண்டு வந்து இப்ப அந்த செயல் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த எண்ணம் இல்லாம நம்ம இதுவரை எந்த செயலும் செஞ்சிருக்க மாட்டோம். அப்ப எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். அப்ப அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த செயலின் விளைவைத்தான் நாம் இன்பமாக துன்பமாக அனுபவிக்கின்றோம். இப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான எண்ணம் தான் காரணம். அப்ப அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான எண்ணத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது விளைவு நமக்கு அப்படி வருகிறது. அதே போல இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது, என்ன வார்த்தைன்னு பாருங்க, இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற் கருவிகளால் அறிவிக் கொண்டு அச்சமர அனுபவித்தே தணிக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே, இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற் கருவிகளால் அறிவிக் கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். அதை தணிக்க வேறு வழி இல்லை. அதனால் நச்சுவிளை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன். இது உலக சமாதான பாடல். எனவே இந்த அற்புதமான நல்ல நாளில் உங்களோடு இணைந்து இந்த வாழ்க்கையில் நாம் நம் மனதிலே தோன்றக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளாக மாற்றிக்கொண்டு அதையெல்லாம் நாம் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைந்தாலும் கூட அதை நிறைவேற்றிக் கொண்ட பிறகு விளையக்கூடிய விளைவினை நாம் யூகித்து அறிந்து அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஆசைகள் முறைப்படும். உயர்ந்த தத்துவத்தில் நம்முடைய பெரியவர்கள் சொன்னது சாமியும் சொல்லியிருக்கார், பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். பற்ற எப்ப அறுக்கிறது? அதனால்தான் பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு சொன்னார். சாமி ரொம்ப அழகா சொல்றார். ஆசை இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஆசையோட தான் வாழணும். எப்படி வாழறது? அதுக்கு அவர் சொல்கிறார், அதுதான் அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட். அது அட்டாச்டு டிட்டாச்மெண்ட்னு சொன்னார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொன்னார். என்ன உயர்ந்த ஒரு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை. அப்ப நமக்கு எந்த பொருள் தேவையோ தேவைப்படும் பொழுது பயன்படுத்துகிறோம், மற்ற நேரத்தில் அதை நாம் தனியாக வச்சிடறோம். ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் தலையணை. சாமி சொல்ற மாதிரி தூங்கும்போது இரவு வேணும், தூங்கி எழுந்த பிறகு அது படுக்கையில் இருக்கு. இரவு முழுவதும் எனக்கு உறவா இருந்ததுன்னு சொல்லி தூக்கிட்டு போறது. அப்படி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவோடு நாம் வாழ பழகி கொண்டால்
ஆசைகள் மிகவும் சீரமைந்திருக்கும் என்று சொல்லி, இந்த பக்குவ பாடல் உங்களுக்கு தெரியும். எப்படி அதை பட்டியலிடுவது என்று உங்களுக்கு தெரியும். அந்த பட்டியலை நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம். ஒரு கவியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சரி, இவ்வளவு சொல்றவங்க ஆசையெல்லாம் ரொம்ப துன்பம் வருது, ஆசையை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலைன்னா எல்லாமே நமக்கு தெரியுது. சரி, இந்த ஆசையே இல்லாம இருந்துடலாமா? முடியாது. முதல்ல ஆரம்பிச்ச பாருங்க, வாழ வேண்டும் என்பதே ஒரு ஆசை. என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துதான் தீரும். சாமி சொல்கிறார், விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். உயர்ந்த வார்த்தை. வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று. இச்சிப்பதே ருசு இயங்கும் உடலுக்கு. விருப்பமே ஜீவனது இயக்கச் சான்று. வெறுப்பு அறிவின் குறை விளக்கும் ஆடி. விருப்பத்தை ஒழித்துவிட்டால் வாழ்வு ஏது? விளைவறிந்து முறையோடு அளவாய்க்கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விளைவறிந்து முறையோடு அளவாய்க்கொள்ளும் விருப்பமே வாழ்வை வளமாக்கும் சிற்பி. விருப்பம் அளந்தே விரும்பி வெறுப்பு ஒழிப்பீர். இந்த அற்புதமான நல்ல நாளில் அன்புமிக்க மனவளக்கலை குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அனைவரோடும் இணைந்து அருட்தந்தை அவர்கள் அருளி செய்திருக்கின்ற அகத்தாய்வின் 2வது சிந்தனையான ஆசை சீரமைத்தலை, அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்னதுதான் அனைத்தும், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அதை உங்களோடு அப்படியே பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் நம்முடைய ஆசைகளை சீரமைத்து நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும். எப்பொழுதும் இறை உணர்வோடும் அறநெறியோடும் வாழ வேண்டும். அன்பும் கருணையுமாக நம்முடைய வாழ்க்கை மலர வேண்டும். தெய்வீகமான மனிதர்களாக நாம் உருமாற வேண்டும். அருட்தந்தையின் நல்ல ஆசையோடு நாம் அனைவரும் இந்த அற்புதமான அகத்தாய்விலே முழுமையாக ஈடுபட்டு அதனுடைய அனைத்து விளக்கங்களையும் வாழ்க்கையிலே செயல்படுத்தி என்றென்றும் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி, இந்த நல்ல நாளில் இந்த உயர்ந்த சிந்தனையிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் வணங்கி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் சுற்றமும் நட்பும் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைநிலையை பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்க. ஐயா, வாழ்க வளம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளம். பேராசிரியா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, மிக சிறப்பான உரை. எப்பவும் போல நம்முடைய அகத்தாய்வு பயிற்சிகள்ல இன்னைக்கு ஆசை சீரமைத்தல் மிக சிறப்பா இருக்கீங்க. அந்த ஆசை சீரமைத்தல் நம்ம உடனே சரி பண்ணிட்டா மற்ற அகத்தாய்வு பயிற்சிகளை மற்ற தலைப்புகள்ல நமக்கு பிரச்சனையே இருக்காது. அந்த பெயிண்டரோட இது சொன்னீங்க, லைவ் எக்ஸாம்பிள். பெயிண்டர் அந்த 2 வீலர் வாங்குறதுக்கு உண்மையிலே அருமையான ஒரு அகத்தாய்வு லைவா சொன்னீங்க. அதுல அந்த எப்பவுமே நம்ம கிட்ட அந்த பேங்க் பேலன்ஸு இல்லை நம்ம பாக்கெட்ல கேஷ் இன் ஹேண்டு இருந்தாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பலம் இருக்கிற இது அந்த இதுல இருந்து அருமையா சொன்னீங்க ஐயா. அதனால நம்ம விளைவறிந்து செயல்புரிந்தால் நலம். அதனால வாழ்க்கை சீரமையும் என்று ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேவையற்ற பொருட்களை நம்ம பெருக்கிக் கொள்வதை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அன்யூஸ்ட் ஐட்டம்ஸை முதல்ல கிளியர் பண்ணணும்னு நீங்க பாருங்க. அருமையான ஒரு அதை முதல்ல செஞ்சிடறேன் ஐயா. அதனால அருமையா இருந்தது. அந்த மனம் எண்ணம்னு இருக்கீங்க. மனம்ன்றது உயிரின் படர்க்க நிலை மனம். அந்த மனதிற்கும் எண்ணத்திற்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பு, அதனுடைய நெருக்கம், அதை பற்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்ல அருமையான கேள்விங்கய்யா. மனம்தான் எண்ணுகிறதுங்கய்யா. அந்த எண்ணுதல் அப்படின்றதுல தான் எண்ணம் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்ப எதை இந்த மனம்
சுவாமி சொல்லுவாங்க, காலம், தூரம், பருமன், வேகம் என்கின்ற 4 அளவுகளை கணிப்பதால், எண்ணுவதால் அதற்கு எண்ணம் என்கின்ற பெயர். இப்ப மனசு ஒண்ணு நினைக்குது. நீங்க எந்த எண்ணத்தை வேணா நினைச்சுக்கோங்களேன். எதை வேணாலும் இந்த மனசு நினைக்கட்டும். அப்ப இந்த மனம் எப்படிப்பட்ட செயல்பாட்டில் தன்னை இயக்குகின்றதோ, அந்த இயக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தை நாம எண்ணம்னு சொல்றோம். ரொம்ப எளிமையான உதாரணம் மனம் சொல்லுகிறது. இப்ப நம்ம தவம் பண்ணணும்னு மனம் நினைக்குது, எண்ணுகிறது. அப்ப தவம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனம்தான். இப்ப மனம் ஏன் தவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறது, அந்த எண்ணம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த எண்ணத்துக்கான ஆராய்ச்சி சாமி சொல்லியிருக்காங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறமன தூண்டுதல், கருவிப்பு, தெய்வீகம்னு. அப்ப இது தவம் செய்தால் மனம் அமைதியாக இருக்கும் என்பதை உணர்ந்ததால் தான், தவம் செய்தால் மனம் தன் தெய்வீகத் தன்மையை, தன்னுடைய மூலத்தை, தன்னுடைய இயல்பினை அது அறிந்து கொள்ளும் என்பதால் தான் இந்த உயிரின் படர்க்கி நிலையாக இருக்கக்கூடிய மனமானது தவம் செய்யணும்னு எண்ணுது. அப்ப மனம் வேற, எண்ணம் வேற அப்படின்னா இல்ல. மனம்தான் எண்ணுகிறது. எண்ணம் எதனாலே எழுகிறது? மனதின் இயக்கத்தினாலே எழுகிறது. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் அப்படி பின்னோக்கி போனோம்னா, மனம் என்னதுன்னு சொல்லிட்டோம். மனம் இருக்கணும்னா உயிர் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்ப உண்மையிலேயே எது எண்ணுகிறது என்றால் உயிர்தான் எண்ணுகிறது. நான் சென்ற முறை என்ன ஆராய்தல் சொன்னேன். இப்ப உயிர் தானே எண்ணுதுன்னு நினைக்கிறோம். உயிருக்கு மூலம் என்ன? இறைநிலை. அப்ப எது உண்மையிலேயே எண்ணுகிறது? அந்த இறைவன் தான் எண்ணுகிறான். அதை நாம் உணர்ந்து கொண்டாலேயே, பா கடவுள் தான்ப்பா நினைக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிந்தாலேயே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தூய்மையா இருக்கும். அப்ப நான் ஏதோ சாதாரணமா நினைக்கிறேன் அப்படின்றத விட, இப்ப இறைவன் தான் எண்ணுகிறான். அப்ப அந்த எண்ணம் எவ்வளவு உயர்வா வச்சுக்கணும், நான் எண்ணத்தை எவ்வளவு நான் தூய்மையா வச்சுக்கணும். அப்ப இந்த எண்ணம் எப்படி இருக்கணும்? இறைவன் நினைக்கக்கூடிய அளவுக்கு அது தெய்வீகமா இருக்கணும், இறைத்தன்மையோடு இருக்கணும். அப்படி நினைச்சோம்னா எண்ணம் எப்பயும் நன்மையா தான் இருக்கும். அதனால மனம், எண்ணம் இரண்டும் ஒண்ணுதான். மனதினுடைய இயக்கம் இப்ப சொன்ன மாதிரியான அளவுகளிலே அது தன்னை இயக்கும் பொழுது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு பெயர் தான் எண்ணம். அதாவது எண்ணுதல் என்பதிலே இருந்து எண்ணம் என்பது வந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ராஜ்குமார் ஐயா அவர்கள் சேலத்திலிருந்து அன்மியூட் செய்த ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு ஜிஹெச்சி திருச்சியில இன்னமும் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னேங்க ஐயா. சரி ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னா, இயற்கை ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெண் குழந்தையும் அதனுடைய காலத்துல திருமணம் தகுந்த மாதிரி இயற்கை ஏற்பாடு பண்ணி வச்சுங்கய்யா. ஆனா ஒரு 100-150 வருடத்திற்கு முன்னாடி இருந்த மக்களுடைய மனநிலை இன்னமும் அதே மாதிரி ஆண் குழந்தைதான் வேணும் அப்படின்னு பல பெண்களே நினைக்கிறாங்க இல்லைங்கய்யா. அது ஏன் மட்டும் எனக்கு ஒரு கேள்விங்க. அதுக்கு முன்பு விளக்கம் கொடுங்க. அதாவதுங்க ஐயா, இப்ப எண்ணமே இயற்கை அதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. இது சாமிஜியுடைய ஒரு பாட்டு. இந்த மனித சமுதாயத்தில் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அந்த சமுதாயத்தின் பார்ப்பட்டு தான் எழுகிறது. சரிங்களா? அதனால 150 வருஷம் இல்லை, நீங்க எத்தனை கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு முன்னாடி எண்ணிய எண்ணங்கள் கூட இன்னும் காலத்தாலே நிலை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது இந்த சமுதாயத்தினுடைய வினையின் காரணமா அப்படி இருக்கு. மனவளக்கலை மன்ற அன்பர்கள், அறிவிலே உயர்ந்தவர்கள், ஆன்மீகத்திலே சிறந்தவர்கள், விளைவறிந்த விழிப்போடு வாழக்கூடியவர்கள், அவர்கள் மூலம்தான் இந்த சமுதாயம் மாறணும். இப்ப மாறிடுச்சு நிறைய. முதல்ல அந்த காலம் மாதிரிலாம் இல்லை. இப்பெல்லாம் நிறைய பேர் இப்ப இன்னும் ஒரு காலகட்டம் இப்பவே நீங்க சந்திக்கலாம். இப்ப ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் தான் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறார்கள். ஆனா இருந்தாலும் அது ஆண் ஆதிக்கம் இன்னும் அந்த ஒரு மாஸ்குலின் அரோகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அது தன்மை இருக்கிறது. இருந்தாலும் அது நேரடியாக நீங்க கண்ணுக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உயர்ந்த நிலையில, அறிவிலே, ஆற்றலிலே,
அவங்க பொருள் ஈட்டுவதிலே, வாழ்க்கையை தீர்மானிப்பதிலே, ஆன்மீகத்திலே உயர்ந்துகிட்டே தான் வராங்க. அதனால அது அது புரியும் பொழுது கண்டிப்பா நம்ம நீங்க கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு வந்து பதில கொடுக்கும். நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் முன்னாடி இருந்த ஒரு அறக்கட்டளையில ஒரு ஃப்ரீ மேட்ரிமோனியல் சர்வீசஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து 35, 40 வயது ஆகியும் கூட திருமணமாகாத பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதேபோல 40, 45 வயது ஆகியும் திருமணமாகாத ஆண்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்பொழுது நான் பேசினது, அவர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணுதான். அதிகமான எதிர்பார்ப்பு. வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்ப அந்த எதிர்பார்ப்பே ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட் டு ஹை டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். அதனால இப்ப நீங்க இந்த குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு 50,000 ஆண்களுடைய ஜாதகம் இருக்குன்னா, ஒரு 10,000 தான் பெண்களுடைய ஜாதகமா இருக்கு. இது வந்து இந்த இயற்கை. ஆனா சமப்படுத்திக்கிட்டே வருது. கொஞ்சம் காலம் தான். அப்புறம் எல்லாமே ஒண்ணா மாறிடும். அதனால கண்டிப்பா. ஏன் இந்த எண்ணம் அவர்களுக்கு எழுதுன்றத பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய வினையாகவும், விளைவாகவும் அது இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ஊமையாலாம் அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஐயா அந்த எண்ணத்தின் மறுமுனை இறைநிலை அப்படின்னு சொன்னீங்க ஐயா, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் ஐயா. ஒண்ணும் இல்லம்மா. இப்ப எண்ணம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. மனம் எங்கிருந்து வருது? உயிரில இருந்து வருது. உயிர் எங்கிருந்து வருது? உயிர் இறைநிலையில இருந்து வருது. அப்ப ஒரு பக்கம் இறைநிலையை வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் மனநிலையை வச்சுக்கோங்க. மனம் தான் எண்ணுது. எண்ணம் வேற, மனம் வேற இல்ல. இப்பதான் பார்த்தோம். நடுவுல உயிர் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த உயிர் புலன் வழியிலே செயல்பட்டு மூளையின் வழியாக எண்ணமாக மலர்ந்தால் நம்ம அது வந்து எண்ணம் அப்படின்னு சொல்றோம். இந்த புலன் வழியில போகாம இந்த உயிரானது வெளியிலே போன மனதை கொண்டு வந்து தன்னிடத்திலேயே அது இறைநிலையாக பதித்து கொண்டால் இப்ப மனதினுடைய மறுமுனை என்னவா இருக்கு? தெய்வமா இருக்கு. சரியா? இப்ப மனதை ஒடுக்கிக் கொண்டே வந்து மனதுக்கு மூலமான உயிரிலேயே நாம் நிலைநிறுத்தினால் ஒடுங்கினாலும் மனம் தெய்வத்தை உணர்கிறது. மனதை எண்ணமாக விரித்து கொண்டே போறீங்க. விரிந்து 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 அந்த மனம் போயிட்டே இருக்கு. எண்ணம் விரிந்து போயிட்டே இருக்கு. எங்க போகும் கடைசியா அது? இனிமேல் விரிய முடியாத நிலைக்கு போகும் பொழுது அது என்னவா மாறுது? விரிய முடியாத இடத்துல என்ன இருக்கு? இறைநிலை தான் இருக்கு. ஆமா. அதனாலதான் மனதின் மறுமுனை தெய்வம். தி அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் ஆல்மைட்டி காட் அப்படின்னு சாமி சொன்னார். அப்ப ஒடுங்கினாலும் நீங்கள் அந்த இறைநிலைக்கு போக முடியும், விரிந்து சென்றாலும் அந்த இறைநிலைக்கு போக முடியும். சரிங்களாமா? அதனாலதான் மனதின் மறுமுனை தெய்வம். நம்ம இந்த புலன் வரையிலே எல்லை கட்டி கொண்டு நம்முடைய பழக்க பதிவுகளிலேயே எல்லை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த நிலைக்கு போக முடியாது. இந்த புலன்களை எல்லாம் கடந்து, பழக்கங்களை எல்லாம் கடந்து, விளக்கத்தின் வழியிலே விரிந்த மனநிலையிலே தெய்வீகத்தோடு நம்மை நாம் இணைத்துக் கொள்ளும் பொழுது நாம் அந்த மனதின் மறுமுனையாகிய தெய்வத்தை உணரலாமா? வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க சந்தோஷம். எல்லாம் ரொம்ப நல்லா சந்தோஷம். நல்லா இருக்கும்மா. உங்க அன்பு வாழ்த்து ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்கம்மா. வளமுடன். ரொம்ப என்ன சொல்றது உங்களுக்கு, ஏதாவது புதிதாக சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அழகா மறுபடியும் ஒரு அகத்தாய்வுல கலந்துகிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. நல்லது. ஆனா முன்ன ஓடிய எண்ணங்களை விட இப்ப கொஞ்சம் பண்பட்ட எண்ணம் தோன்றியது.
இந்த கருத்துக்களை நல்லது, நல்லது. கேட்கும்போது. சந்தோஷம், ரொம்ப குறிப்பாக சந்தோஷம். நிச்சயமாக இது நடைமுறைக்கு வரும்பொழுது நம்ம எதிர்பார்க்காத அளவுல உலகம் மாறிடுங்கிறது நிச்சயம். நான் சொந்தமா நான் சொல்லலாம்னா, அப்போல்லாம் சிறு வயதுல இருந்தே தேவைக்கு மேல் எதுவும் இருந்ததில்லை. சுயமா சம்பாதித்த பொழுதிலும் தேவைக்கு மேல் படுத்தல. இந்த உணர்வு எப்போ வருதுன்னு கேட்டா, இப்ப அந்த விளைவை நாம அனுபவிச்ச பிறகுதான் அவேர்னஸ் வருது அப்போல்லாம். ஆனா இப்ப நாம இந்த மாதிரி மனவளக்கலை போன்ற விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம நம்மளை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஆசையில தேவையில்லை, இது வேணும் வேண்டான்னு. நாம பட்டறிவுல கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது, அது அந்த காலம் உனக்கு அப்ப அந்த வசதி எல்லாம் இல்லை, இப்ப வசதி இருக்கு, அனுபவிப்போம் அப்படிங்கிற போக்குலதான் மனம் இருக்கு. இந்த மனம் எங்க 2 பேருக்குமே அந்த எண்ணம் கிடையாது. அவங்க கூட கொஞ்சம் அதிகமா எதையும் வாங்குவாங்க, நான் அப்படி செஞ்சதே கிடையாது. எப்படி ஏற்பட்டுச்சு இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போது வியப்பா இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் சொல்லுங்க? இல்ல நாங்க முன்னாடி இல்ல அனுபவிக்கல, இப்ப இருக்கு அனுபவிக்கிறோங்கிற தாட்டு எப்படி உங்களுக்கு வந்தது? அதாவதுமா, நல்ல வினைப்பதிவுகள் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது அது நம்மளை அந்த தேவைக்கு மட்டுமே வாழக்கூடிய பக்குவத்தை அது கொடுத்துருது. அதனாலதான் இப்ப அது ரொம்ப சின்ன வயதிலேயே இருந்து நம்முடைய ஒரு பாரம்பரிய பதிவுகளால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சொன்னீங்க பாருங்களேன், அவேர்னஸ், அந்த விழிப்பு நிலை. அப்ப நம்ம எல்லா இன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் இது தேவைக்கு நான் சாப்பிடுறேன், தேவைக்கு நான் அந்த உடை உடுத்துறேன், தேவைக்கு இந்த காரியம் பண்றேன், தேவைக்கு இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு நம்ம பழகி 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 அப்ப அந்த தேவையோடு வாழக்கூடிய வாழ்க்கை முறை இயல்பானதுனால அது நமக்கு இன்னும் பெருசா நமக்கு வந்த பொழுதும் கூட அதுல மனம் போய் சிக்கல். அப்ப விழிப்பு நிலையோடயே இருக்கிறோம் நம்ம. அது நாம் செய்த பாக்கியம், நம்முடைய வினைப்பதிவுகள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குருநாதருடைய அருள்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இப்பொழுது இயல்பிலே இருந்து மாறாமல் அந்த விழிப்போடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம ரொம்ப நிறைவா இருக்குமா. அதனால நீங்க அப்பா எல்லாம் நீங்க இயல்பிலேயே நல்ல கருப்பதிவு தூய்மையை பெற்றவர்கள் அப்படின்றதுனாலையும், அது நல்ல புனிதமான ஒரு ஆசிரியர் தொழில் இருந்ததுனாலையும், நீங்க எந்த உங்களை பத்தின சிந்தனையே உங்களுக்கு கிடையாது. நான் பாக்குறேன் இல்லையா, நான் 40 வருஷமா உங்களை பாக்குறேன். அதனால அப்படியே இருந்து பழகினதுனால பட் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நம்முடைய வித்துப்பதிவின் காரணமா தூய்மையும் இருக்கு. ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, இன்றைய விஞ்ஞான உலகத்துல அதிகமான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், பொருள் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தூய பதிவுகள் கொஞ்சம் அப்படி டார்மெண்டா ஆயிடுது. அவ்வளவுதான். அதனால அவர்களும் ஒரு காலகட்டத்தில் நம்மை போல ஒரு விளைவறிந்த விழிப்போடு வாழக்கூடிய நிலைக்கு வரும் பொழுது இது எனக்கு போதும், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. நம்ம அது வரலும் பொறுமையா இருக்கும். அதனால உங்கள் அன்பும் உங்கள் வாழ்த்தும் எல்லோரையும் நல்ல முறையில ஒரு நிறைவோடு வாழ வைக்கும். நீங்க வாழ்த்திக்கிட்டே இருங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்னைக்கு உங்களை பார்க்கல குருஜி மாதிரி பாக்குறேன். நான் ரூம்ல ரொம்ப நாளைக்கு பிறகு சும்மா குரு மாதிரியே அந்த தோரணை, பாவனை, கண்ணாடி எல்லாமே, இந்த உடை அணிவு எல்லாமே ஒரு குரு மாதிரியே நாங்க ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் கூட சொல்லலாம். உங்க ஸ்பீச்சை விட உங்களை பார்த்துட்டே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இல்லைங்கய்யா, நான் எப்பொழுதும் நான் சீடன் தாங்கய்யா, நம்முடைய குருநாதருடைய ஒரு அடிப்பொடி நம்ம. அதனால உங்களுக்கு அப்படி ஒரு மனசில் எழுந்த எண்ணத்தை நான் வணங்குகின்றேன்.
நாம் நீங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதே ஒரு மனவளக்கலை அன்பு தொண்டன் தாங்க ஐயா நான். சரிங்களா? இது இல்லையா, அதை நான் தோற்றமெல்லாம் முழுமையா மாற்றம். ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நீங்க இவ்வளவு நாள் நீங்க பேசினது இன்னைக்கு அப்படியே குரு வந்து எங்களோட அந்த கண்ணாடி கூட எனக்கு அப்படியே தெரிஞ்சது. பார்த்தது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரசிக்கு உண்மையா சொல்லணும்னு சொன்னாங்க ஐயா. என்னுடைய பழைய கண்ணாடி நான் சென்ற முறை ஆழியார்ல இருந்து வந்த பொழுது கீழே விழுந்தது, உடஞ்சு போச்சுங்க ஐயா. இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பெரிய பையன் கண்ணாடி வாங்கும்பொழுது லென்ஸ் கார்ட்ல இன்னொரு ஃப்ரேம் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு அப்ப போட்டது. அதனால அதை இப்ப எடுத்து பயன்படுத்தினேன். அது எப்படி அமையுதுன்னு பாருங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கண்ணாடியே அப்படி பெருசா இருக்குன்னு இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு. ஐயா இல்லையா, நாங்க அதை ரசிச்சு பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. குரு மாதிரி எல்லாம் அவர் தாங்க ஐயா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எல்லாம் பேசுற பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தோற்றம் எல்லாமே குருநாதருடைய அருளுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த இந்திராணி அம்மா சொன்னது கூட நேரம் ஆயிடுச்சு, நான் அதனால ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அவங்க இதுவரைக்குமே அவங்க சொல்றது மாதிரி பணம் இல்லாம இல்ல, ஆனா அதிகமா இல்ல. எப்பவுமே என் தேவைக்கு என்கிட்ட எப்பவுமே இருக்கு. ஆனா இப்ப பிள்ளைங்கிட்ட கூட இருந்தா கூட நான் அதை கொஞ்சம் கூட வீணாக்க விரும்ப மாட்டேன். எங்க காலத்துல எங்க அம்மா எங்க அப்பா ஃபாரின் இருந்தா கூட மூக்கு தடி பிடிச்சா என்ன பண்ணுவாங்க, காட்டன் துணியை கட் பண்ணி அழகா வெண்ணித்தன்ல போட்டு பேக்ல வச்சு விடுவாங்க. ஒரு சளி லேசா தும்முனா 1 ரூபாய்க்கு டிஷ்யூ பேப்பரை வீணாக்குறாங்க. ஏப்பானா நான் ஒண்ணு சொல்லுவேன் அவங்ககிட்ட, எதை வீணாக்குனாலும் இறைநிலைக்கு பதில் சொல்லணும். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் இருக்கிறேனோ இல்லையோ ஒரு நாளைக்கு இந்த வார்த்தையை நீங்க யோசிப்பீங்க அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருப்பேன். இது தவறா ரைட்டான்னு தெரியாது, அவங்க எப்படி யோசிக்கிறான்னு அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. ஒன்றும் தவறெல்லாம் இல்லைங்கய்யா. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை எடுத்துக்கொள்வதும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதும் அவர்களுடைய உரிமை. அவங்களும் ஒரு காலகட்டத்துல புரிஞ்சுப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய அகத்தாய்வு ரொம்ப நான் ரொம்ப சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு ஒரு சந்தேகம்னு கூட கேட்கல. அத நீங்க சொன்னீங்க ஐயா, ஆசையார் நீயே ஆசை, ஆசையே நீ. அது புரிஞ்சது எனக்கு அத. ஆனா ஆசை என்பது இயற்கை, இச்சை என்பது பெரு நிதி அப்படின்னு சொன்னது மாதிரி எனக்கு தான் தோணுச்சா? அது இச்சையை போய் ஐயா பெரு நிதின்னு இல்ல அது சாமி சொன்ன வார்த்தை. அதனாலதான் நான் புத்தகத்திலிருந்து அப்படியே எடுத்து சொன்னேன். ஓகே, அதான் எப்படி என்பது உயிரின பெருநிதி. ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. உண்மைதான். அதுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா சாமி அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை நான் எழுதி வச்சிருக்கேன். அதாங்க இப்ப அந்த கவியில நீங்க தயவு செய்து மனவளக்கலை பாகம் 1ல திருப்பி அந்த ஆசை சீரமைத்தல் பக்கத்தை எடுத்து நீங்க படிங்க. அது மிக அற்புதமா அவர் சொல்றார். நீங்க முதல்ல ஆசைனா எப்படி ஆரம்பிக்கிறாரு சாமிஜின்றத பார்த்து இந்த கவி வரும்பொழுது உங்களுக்கு அது புரியும். அது ஏன் பெருநிதி. இச்சையும் ஈசனும் ஒன்றாம் ஆங்கே அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த ஆசை இருப்பதால் தான் நாம் இறைநிலையையே உணர முடிகிறது. இறைநிலையை உணர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் நம்மளை அந்த தெய்வீகமான நிலைக்கு கொண்டு போகுது. அதனாலதான் அதை உயிர் இன பெருநிதின்னு சாமி சொல்றார். இப்ப இந்த ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அது ஒரு உயர்ந்த வார்த்தை நம்ம இருக்கோம். அதனால கண்டிப்பா அது நல்லபடியா இருக்கும். நீங்க சிந்திச்சு பாருங்க. சாமி சொன்ன அந்த பாட்டை நீங்க திருப்பியும் படிச்சு பாருங்க. அப்படியே அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணி இப்படி யோசனை பண்ணி பாருங்க. பல வகையான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உயிரின பெருநிதி. ஓகே, அது அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உண்மைதான். நானும் அந்த சொற்றொடரை நான் இப்ப பலமுறை படிச்சிருக்கேன். நானு இன்னைக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மனதில் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த வரி இச்சையும் ஈசனும் ஒன்றாம் ஆங்கேன்றப்ப அது சாமிஜி அந்த ஆசையை எங்க கொண்டு போய் வச்சிருக்காருன்றது தோணுச்சு. நம்ம அதை ரொம்ப எல்லை கட்டிட்டோம். மனதையே அப்படிதாங்கய்யா. எல்லாம் மனதை மனம் ஒரு குரங்கு அப்படி இப்படின்னு சொன்னப்பெல்லாம் மன நிறைவு, மனம் மகிழ்ச்சி சுரங்கம், மனம்தான் இயற்கை மாபெரும் நிதி அப்படின்னு சொன்னவர் நம்ம சாமிஜி. அதனால ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். அடுத்த தலைப்புல உங்களை எதிர்பார்க்கிறேன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா திருமணத்தி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த மேன்பர் ஜெயலட்சுமி அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசுறாங்கம்மா.
வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்க அன்பும் வாழ்த்தும் அருமையா இருக்கும்க்கா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். ஐயா, நான் கேட்கணும்னு நினைச்சது முன்னாடி பேசின 2 அம்மாவும் கேட்டுட்டாங்க. சரிம்மா, அதாவது சரி. நம்ம இயற்கையாவே சின்னதுல இருந்து அப்படி இருந்ததுனால எது தேவைக்கு அதிகமா இருக்கிறத விரும்பாமையே இருந்துட்டோம். ஆனா அந்த அம்மா சொன்ன மாதிரி இப்ப இருக்கிறவங்க, நீங்க அந்த காலத்துல இருந்தீங்க, இப்ப அது மாதிரி இருக்க முடியுமா? ஸ்டேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போனா நம்மளுக்கு அந்த இடத்துல சொல்றது சொல்றோம். ஆனா அவங்க இப்படிதான் இருக்காங்க. நம்ம வாழ்த்திட்டு தான் இருக்கிறோம். எப்ப மாறுவாங்கன்னு. அவ்வளவுதான்க்கா. அது நம்ம தேவை வித்தியாசம் இருக்கும்க்கா. நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காலம் அந்த காலம்னே இல்ல. அந்த காலத்திலயும் தேவை உணர்வுல வித்தியாசம், வேறுபாடுகள் இருந்தது. எனக்கு இது போதும் அப்படின்னு நினைத்த மனம் இப்ப இன்னொருத்தருக்கு இதை வச்சு எப்படி வாழறது அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான். அதனால நம்ம அதை பத்தில ஒன்னும் நினைக்க வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. அதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, இருப்பதை கொண்டு நிறைவோடு இருந்தோமோ, அந்த நிலைக்கு எல்லாருமே வந்துருவாங்க. இடையில் காலம்தான் வித்தியாசம்க்கா. ஆமாங்க. ஆமா. அதனால சாமி சொல்ற மாதிரிதான். அதனால சரியா வாழ்க வளம். ஐயா, இன்னொன்னு, உங்க ஸ்பீச் கேட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. உங்களை இப்பதான் மறுபடியும் பாக்குறதுனால அந்த அம்மா சொன்ன மாதிரி திடீர்னு எனக்கு சாந்தி பாக்குற மாதிரி தான் இருந்தது. நீங்க எப்படி இப்படிமா எனக்கு குரல் இல்லைக்கா, நான் கடந்த 1 மாதம் இந்த மாணவர் பயிற்சி எல்லாம் நடக்கும்பொழுது ஆழியார்லயே இருந்தேன் நானு. நான் அதனால இல்லைன்னா நீங்க இப்படி பார்க்க வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தைங்களா இருந்தேன். அந்த அன்பு செல்வங்களோட இருந்தேன். ரொம்ப தெய்வீகமா இருந்தது. ரொம்ப நிறைவா, ஆனந்தமா காலையில இருந்து இரவு வரையில அவங்க கூட இருந்ததுன்னா, என்னால அது அப்படியே சாமிஜியுடைய அறைக்கு போவேன். அவர்கிட்ட ஒரு கண்ணீர் மல்க நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிப்பேன். மணிமண்டபத்துல போய் வாழ்த்து வாங்கிப்பேன். இந்த குழந்தைங்களோட இருந்தேன். அதனால அது அப்படியே ஆயிடுச்சுங்கக்கா. வேற ஒண்ணும் இல்லைங்கக்கா. உண்மையாலுமே உங்க குரலை கேட்டுதான் நான் நீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சிட்டேன். முதல்ல நம்ம சொன்ன மாதிரி கண்ணாடியும் வேறையா இருந்தது. உங்க தோற்றம் மாறி இருந்ததா எனக்கு அப்படி டோனுக்கு வச்சுதான் கண்டுபிடிச்சேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் கேட்டுதான் சொல்றேன்க்கா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா, நன்றி. அடுத்த மேன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் அன்மிட் செய்து ஐயாட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். என்னோட கேள்வியா ஆசை சீரமத்துல கேட்கல, சினம் துவைத்தல கேட்கிறேன். சினத்தை ஒருத்தர் நாம செஞ்ச செயலை சரியா செய்யலைன்னு நம்ம மேல கோவப்படுறாங்க. அவங்க கோவப்படும் போது நாமளும் கேட்டுரும், மறந்துதான் வந்திருக்கேன், இத கேக்குறீங்களேன்னு நம்ம சினத்தைப்படுறோம். அந்த நேரத்துல எப்படியா நம்ம மாறிக்கணும்? உங்களுக்கு சினம் வருதுன்னு தெரியுது இல்லம்மா? தெரியுதுயா. அவங்க கேக்குறது வந்துருது. ஆமா. இல்ல தெரியலன்னா நம்ம அது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணலாம். எனக்கு நல்லா தெரியுது இப்ப எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லி. அதனால அவங்களையே நம்ம குறை சொல்ல வேண்டாம். அவங்க எப்படிப்பட்ட நிலையில நம்ம கிட்ட கேட்டாலும் நம்ம ஓ, நமக்கு இப்ப கோபம் வர மாதிரியான சூழல் இருக்கு, நான் கோபப்பட மாட்டேன், நான் பொறுமையா இருந்து நான் அவங்களை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு 2-3 முறை நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த பொறுமையோட நீங்க அந்த சூழ்நிலையை நீங்க அணுகும் பொழுது அடுத்த முறை கோபப்படுத்தக்கூடிய சூழல் வந்தாலும் நீங்க கோபப்பட மாட்டீங்க. அதனால கோபப்படாம இருக்கிறதுன்றது நம்ம பார்த்து எடுக்கிற முடியுமா? சரியா? யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரிங்களா, அந்த ஒரு பொறுமையோட நீங்க அடுத்த முறை இந்த சூழலை அணுகுங்க. நான் சொல்றது உங்களுக்கு அப்படியே பலிதமாகும். கோபமே பட வேண்டாம். அன்போடும் கருணையோடு இருப்போம், பொறுமையோடு இருப்போம். நம்ம எந்த சூழ்நிலையிலும் கோபப்படும். சரியா? கோபம் நம்மை நம்முடைய உடலை, நம்முடைய மனதை தான் பாதிக்கும். வேண்டாம். செய்யல அப்படின்னு சுட்டி காட்டும் போதுதான் அந்த சூழ்நிலை வருது. இல்லம்மா, அதான் நீங்க அந்த சுட்டி காட்டுதல் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள, நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருந்தா மட்டும்தான் நான் சொல்றது நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி
அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தாதான் நம்ம சொல்றத சுட்டி காட்டுறத அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம சொல்றதையே அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அது முன்னாடியே அவங்க ஒரு 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 ஸ்கிரீன், இன்விசிபிள் ஸ்கிரீன் போட்டுப்பாங்க. போட்டுட்டு நான் இப்படித்தான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா திரும்ப திரும்ப அதை நம்ம சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாவும். அது ரிசீவ் ஆகாதப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமோ பொறுமையோ நமக்கு இல்லாததுனால கண்டிப்பா உணர்ச்சி வயப்படுவோம், கோபம் வரும். அதனால பிறருடைய டேஷ் டேஷ் அது குறை நிறை நான் முதல்ல சொல்லுவேன், இப்ப சொல்ல விரும்பல நானு. பிறரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அதே மாதிரிதான் நம்மளையும் நாம அப்படியே ஏத்துக்கணும். நான் எப்பயுமே நல்லதுதான் சொல்றேன், கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம கோபம் வரும். வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, பொறுமையா இருந்துக்கோங்க, அவங்களை அப்படியே ஒத்துக்கோங்க, சரியா? ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மேயர்களாக சபரீஷ் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்தார். ஐயாட்ட பேசலாங்கம்மா. ஐயா. அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, உங்க உரைப்பு உங்க பயனுள்ளதா இருந்தது ஐயா. ஐயா எனக்கு ஒரே கேள்வி என்னன்னா, இப்போ வந்து என்னோட சொந்த மாமா பையன் வந்து அவருக்கு ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடந்தது. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஏதோ மனஸ்தாபம் வந்தது, ஏதோ பேசினாங்க. அதனால கடைசியில கொஞ்சம் அவங்க வெளிநாடு கூட்டிட்டு வரணும், ஆனா எங்க பொண்ணு அங்கேயே இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. கடைசியில என்னாச்சு, அந்த பொண்ணு இன்னும் என்னை கூட்டிட்டு போல அப்படிலாம் ஒரு சண்டை போட்டு கடைசியில என்னோட மாமா அவங்க ஏதோ பேசி அவர் ஹார்ட் பேஷண்ட், அந்த பேச்சுல அவர் இறந்துட்டாருங்க ஐயா அந்த சண்டையில. கடைசியில இப்ப என்னன்னா, இப்போ ஒரு மாதிரி விவாகரத்து வாங்கி போயிட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்ம நம்ம ஒன்றும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. நம்ம வந்து நேர்ல எதுவும் பெருசா அட்வைஸ் என்ன கேட்கல, நம்ம ஒன்றும் பெருசா சொல்லல. எனக்கு ஒரு கேள்வி என்ன, இப்போ சில பேர் லவ் மேரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ரொம்ப நல்லா சில பேர் இருக்காங்க. அதுதான் கேட்குறேன். இதுல வந்து அதாவது எது சிறந்ததுன்ட்டு இல்லாம நமக்கு என்ன, அவங்க நமக்கு என்ன கிடைக்க, அதுதான் கேட்குறேன். இதுலதான் சிறந்ததுன்னு இருக்கா? ஏன்னா இப்ப இந்த விஷயத்துல அவங்க லவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பாங்கன்னு தோணுதுல, அதான் கேட்குறேன். அப்படி இல்லைங்க. இதுல வந்து காதல் திருமணம், அது ஏற்பாடுபட்ட திருமணம், அதெல்லாம் ஒண்ணு வித்தியாசமே இல்லைங்க, எல்லாம் ஒண்ணுதான். இந்த உயிரிலே பதிந்திருக்கின்ற பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் இன்னொரு பதிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை அமையுது, சரிங்களா? அதாவது ஒரு ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே, அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கையா இருந்தாலும் சரி, அக்கால் தம்பியா இருந்தாலும் சரி, சாமி சொல்ற மாதிரி நமக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கும். இந்த ஜீவனுக்கு கிடைத்த வினைப்பதிவு, இவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள், இவங்களுக்கு கிடைத்த கல்வி அறிவு, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் வச்சுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து தீர்மானிக்கப்படுது. நான் ரொம்ப பர்சனல் கவுன்சிலிங் நான் நிறைய பண்றதுனால சொல்றேன். நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம சுவாமிஜி சொல்லப்படி பார்க்க தோணுது சொன்னீங்கன்னா 16 வகையான காரணங்கள்ல தான் நம்ம 2 பேரும் வித்தியாசப்படுறோம், ஆச்சுங்களா? அப்ப ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாதிரி 100% இருக்கவே முடியாதுன்றதுதான் இயற்கை. இருந்தா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம் போயிடும். அப்ப நம்ம இப்ப நான் முன்னாடி அம்மாவுக்கு சொன்ன மாதிரிதான், அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேத்துக்கும் இருந்தாதான். அதை விட முக்கியம் கொஞ்சம் பொறுமை, சாமி சொன்னது, கொஞ்சம் விட்டு கொடுத்தல், கொஞ்சம் சகிப்புத்தன்மை, கொஞ்சம் தியாகம் பண்ணினாதாங்க என் வாழ்க்கை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா சொன்னதுனாலதான் அவங்க மாமனார் இறந்தார் அப்படின்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி வந்து இவங்க சொல்லி அவர் கூட்டிட்டு போகலன்றதுக்காக உங்க மாமா பையன் மேல எனக்கு வருத்தப்பட, அவருடைய சூழ்நிலை ஃபாரின்ல எப்படி இருக்கு என்னெல்லாம் தெரியாது. அதனால இப்ப திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, அவர் ஃபாரின்ல இருக்காரு, கூட்டிட்டு போவாரு, அது ஒரு இங்க இருங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல ஃபாரின்ல போயிட்டு கூட வந்து திருப்பி இங்க இந்தியாவுக்கு வர மாதிரியா இருக்கும். நம்ம வந்து அதை வந்து கிடைத்த அறிவு, கற்பனைகள், வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய கற்பனைலாம் எனக்கு ரொம்ப அதாவது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கு. ரொம்ப கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானால அந்த வந்தது, பெண்கள் கிட்ட கேட்கறாங்க உங்க பையன் எப்படி வேணும்னு சொல்லி, அவர் வானத்துல இருந்து குதிக்கணும்ன்றா பொண்ணு.
ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், என்னை வந்து என்னை பார்த்துக்கிறது ஒண்ணுதான் அவருக்கு வேலையா இருக்கணும். இதுதான் வந்து இன்றைய அதே மாதிரி பையனுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அது சரியா மேட்ச் பண்றதுன்றது வந்து அவரவர்கள் வினைப்பயன் மூலமா தான் முடியும். நீங்க வருத்தமே பட வேண்டியதில்லை. இதுல வந்து லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்ல நீங்க பார்க்க வேண்டியதில்லை. திருமணம் என்பது 2 கருப்பதிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகுறது மட்டும்தான் மேரேஜ்ல வந்து முடியும். அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, விட்டு கொடுத்து பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, தியாகத்தோடு வாழ்ந்தால்தான் வாழ முடியும். அதனால எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலோ, யதார்த்தத்துக்கு மீறின எதிர்பார்ப்பு இருந்தாலோ வாழ்க்கை கொஞ்சம் சிரமம் தாங்கய்யா. நல்ல சங்கல்பம் பண்ணுங்க. அவங்கள விவாகரத்து ஆகலைன்னா திருப்பியும் அவங்கள பேச வைங்க. நான் ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியும்னா சொல்லுங்க, நான் பேசுறேன் அவங்களோட. நல்லா வாழட்டும். அப்படி இல்லைன்னா அப்படி விட்டுட்டு நீங்க அதனால துன்பப்படாது. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சாம்சங் ஆழியாருன்னு போட்டிருக்கு. வாழ்க வளமுடன். அன்மியூட் செய்து பேசலாம். வாழ்க வளமுடன். உங்களுடைய பெயர், ஊர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ஒசூர்ல இருந்து பேசுறேம்மா. ஜெயக்குமாரி. ஜெயக்குமாரி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயாட்ட உங்க வளமுடன். கேள்வி ஆமா. கேட்கலாமாம்மா? சுருக்கமா கேளுங்கம்மா. டைம் முடிஞ்சது. சரிங்க. 12:50 ஆச்சு. வாழ்க வளமுடன். கேள்வி எதுவும் வாழ்க இல்லையம்மா. ஐயாவுடைய சிந்தனையை வாழ்த்துறதுக்கு தான்மா நான் ரைஸ் சந்தோஷம். பண்ணேன். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல வாழ்த்துங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. ஆசை சீரமைத்தல் அகத்தாய்வு பயிற்சியில எத்தனையோ அகத்தாய்வு பயிற்சி கலந்து கொண்டாலும் இன்னைக்கு நீங்க எடுத்தது அகத்தாய்வு பயிற்சி போலதான் இருந்தது. ஆனா இன்னும் சிறப்பா இருந்தது. அது புரியாத கருத்துக்கெல்லாம் இப்ப புரிஞ்சது உங்களுடைய சிந்தனை மூலமாக. அதாவது பயனற்ற பொருட்களை வருடக்கணக்கில் வைத்திருந்தால் அது பயனுள்ள பொருட்கள் பயனற்றதா ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மை. சிறப்பா சொன்னீங்கய்யா. சந்தோஷம். நல்ல ஒரு விளக்கம். நம்மளுக்குள்ளே ஒரு விழிப்பு நிலை வந்துருச்சு. தேவையில்லாத துணிங்களெல்லாம் நம்ம கொடுத்துடணும். நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு முடிவுக்கு வர மாட்டேங்குதுங்கய்யா. கொடுத்துருங்கம்மா. இன்னைக்கு ஆமாங்கய்யா, கொடுத்துருங்க. ஆமாங்கய்யா. பயன்படுத்தாத பொருள் எல்லாம் கொடுத்துருங்க. ரொம்ப சரிங்கய்யா. மகிழ்ச்சியா நிம்மதியா இருக்கும். சரிங்களா? அந்த பாடல் சொன்னீங்க. இனி மனவளக்கலை ஒன்று புத்தகத்தை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு தினமும் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுடைய சிந்தனை மூலமா. ரொம்ப 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 சிறப்பு. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். வாழ்க வளம். நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மனம் இருந்தா போதுமா. வாழ்த்துங்கம்மா. வாழ்க வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக யோகமே அம்மா, அன்மிட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா, நம்ம என்ன ஆசையோ அதை நினைச்சிட்டே இருந்தா இல்லைன்னா ஏதாச்சும் நம்பர் சொன்னா அது நடந்துரும் அப்படின்னு சொல்றது உண்மையா, இல்ல அந்த மாதிரி பண்ணலாமா? ஒண்ணும் இல்லம்மா. லா ஆஃப் அட்ராக்ஷன்றது என்னம்மா? ஈர்ப்பு விதி. எண்ணம்தாம்மா. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி நீங்க ரொம்ப ஆழமா மனசுல ஒரு எண்ணத்தை விதைச்சிங்கன்னா அந்த எண்ணம் வலுப்பெறும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ரைட்டா? எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். சாமிஜி. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின். இது வள்ளுவர். எல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். பேர் தான் வேறம்மா. சரியா? நீங்க அதனால உங்களுக்கு அதுல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, அந்த ஈர்ப்பு விதியை உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னா, நல்ல பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் நீங்கள் ஈர்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடையதாக மாறுதுன்னு சொல்லி நீங்க பாவியுங்கள். என்ன நீங்க நினைக்கிறீங்களோ நல்லது அனைத்தும் அப்படியே நடக்கும்மா. சரிங்களா? வார்த்தைகள் தான் வேறம்மா. லா ஆஃப் அட்ராக்ஷன். ரைட்டா? சோ மேஜிக். ரைட்டா? தி சக்தி, த பவர், த சீக்ரெட், இதெல்லாம் வார்த்தைகள். சரிங்களா? த பவர் ஆஃப் தாட்ஸ். ரைட்டுங்களா? எல்லாம் ஒண்ணுதான். அதனால உங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ கண்டிப்பா செயல்படுத்துங்க. நல்லதே நடக்கும். நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசுறாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி சசிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க அன்புக்கு நல்லா தலை இருக்கீங்களா? வணங்குகிறேன் ஐயா. உங்கள் அன்புக்கு என்னுடைய தலை வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லது. நிறைய அன்பர்கள் நிறைய பேசிட்டாங்க. நேரம் கருதி நான் சுருக்கமா கேட்கிறேன். ஐயா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, நீங்க மகிழ்ச்சியோட இருந்த ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. அம்மா அது வந்து நிறைய சொல்லலாமா. என்னம்மா, நான் வந்து ஒண்ணு மட்டும் சொல்றேன்.
சேலத்துல ஒரு குகை அப்படின்ற இடத்துல இருந்து பக்கத்துல செவ்வாய்ப்பேட்டை அப்படின்ற இடத்துக்கு நான் சாமிஜியோட கார்ல போறேன். போகும்பொழுது சரிங்கய்யா. அங்க பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அன்பர்கள் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அந்த நாங்க போன அன்பர் வீட்டுல இரவு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு போகும்போது சாமிஜிக்கு ஒரு பெரிய ஒரு தட்டுல வேஷ்டி, கொஞ்சம் வெள்ளி, அவங்க வியாபாரிகள், அதனால வந்து கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து பண்ணினாங்க. சாமிஜி வந்து அந்த வேஷ்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு, அப்ப வந்து பி.வி. ராஜகோபால் செட்டியார்னு சொல்லி ஒரு தாத்தா, அவர் தான் தலைவராக இருந்தார். அவங்ககிட்ட இந்த பொருள் எல்லாம் நீங்க வந்து மன்றத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டார். நான் வந்து அவரோட வரேன். அவர் என்கிட்ட சாமிஜி கார்ல கேட்கிறார், என்னப்பா சாமிக்கு வந்து என்னென்னவோ கொடுத்தாங்க, சாமி வேஷ்டி மட்டும் எடுத்துக்கிட்டு அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்லலை, சாமி வாழ்க வளமுடன் சாமி அப்படின்னு. அதான் அவர் சொன்னார், நீ இருப்பதை கொடுத்தால்தான் அதை விட அதிகமாக உனக்கு வரும்னார். நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கேட்கறதுனால சொல்றேன். அதே போல நான் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும்பொழுது அதை விட அதிகமா தான் சாமிஜிக்கு எல்லாருமே செஞ்சாங்க. அதனால இது வந்து இது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அப்ப இருப்பதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்புறம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி உண்டு. சாமிஜி வந்து அதை ரொம்ப உறுதிப்படுத்தினார். அதனால அது மிகப்பெரிய அனுபவம். அப்படி நிறைய இருக்குமா. அவர்தாம்மா இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கார். சரியா? நான் வெறும் ஐ அம் ஹிஸ் மவுத் பீஸ். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க என்னுடைய இதை நீங்க நிறைவு செஞ்சுட்டீங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, மிக்க நன்றி. விக்கி ஸ்கை அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். விக்கி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. என்னுடைய பேர் அருள்நிதி பார்த்தசாரதி, மெல்போர்ன்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசை சீரமைத்தல் பயிற்சி முறையை வந்து ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சந்தோஷம். அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னா வந்து, ஆசை சீரமைத்தல் வந்து இப்ப தனிப்பட்ட அன்பர்களுக்கு எல்லாமே சரி. இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டாங்க, அதை ஒட்டியே வர மாதிரி இருக்கும். இன்றைய காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஆசை, அதனுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது, இது வந்து ஒரு குடும்பத்துக்குன்னு நம்ம ஒரு ஆசிரியராக கூட நம்ம வந்து அதை நம்ம எப்படி அணுகிறது, இந்த பயிற்சியை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும் பொழுதும் இப்ப எல்லாருக்கும் ஆசைகள் வேறுபட்டு இருக்கு இல்லைங்களா? குடும்பத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த வகையில எல்லாமே அப்ளை பண்ண முடியுமா, இல்ல அது எப்படிங்க? அது வாழ்க வளமுடன். எந்த ஆசையா இருந்தாலும் சாமி சொன்ன அந்த ஃபார்முலா தாங்கய்யா. நீங்க உங்களுக்கு தனி ஆசை, உங்க வாழ்க்கை துணைக்கு தனி ஆசை, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆசை, என்ன ஆசை இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆசையா இருந்தாலும் 3 சொன்ன இல்லையா? இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, இச்சை முடித்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையா இயங்கும் அமைதியில். அதான் ஃபார்முலா. அதுல நீங்க மேட்ச் பண்ணினீங்கன்னா எந்த ஆசையும் தவறுன்னு சாமி சொல்லல, யாருமே சொல்லல. ரைட்டுங்களா? நீங்க நல்லா படிக்கணும், நிறைய அறிவாற்றல் நிறைந்த மனிதரா மாறணும், நிறைய பொருள் ஈட்டணும், நல்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மிக உயர்ந்த நிலைக்கு போகணும், தவறே கிடையாது. சரிங்களா? ஒரு பெரிய வீடு கட்டணும், நான் வந்து மெல்போர்ன்ல இருக்கேன், மெல்போர்ன்ல ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கணும், ரொம்ப நாலேஜபிள் கையா இருக்கணும், நாங்க ஃபேமிலியோட வந்து நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் நாங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் வாங்கணும், தப்பே கிடையாது. எந்த எண்ணம், எந்த ஆசை வேணா நீங்க வச்சுக்கலாம். பட் இப்ப சொன்ன அந்த ஃபார்முலா தான் முக்கியம். இந்த ஆசை எழுவதற்கான காரணம், முடிப்பதற்கான சூழ்நிலை, முடித்தால் எழும் விளைவு, இதுதான் முக்கியம். அதனால ஒன்னும் தப்பே கிடையாது, எந்த ஆசை வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. உங்ககிட்ட பேசுறதுன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஓய்வு நேரம் எதுவா இருக்கு ஐயா? வாழ்க வளமுடன். நான் சொல்லுங்க, இந்தியன் டைமுக்கு நீங்க ஈவினிங் 7 o'clock மேல கூப்பிடலாம். மற்ற நேரங்களில் இப்படி ஒரு செஷன்ல இருப்பேன் நான், இல்லைன்னா ஒரு பர்சனல் கவுன்சிலிங்ல இருப்பேன். நீங்க 7 o'clock மேல எப்ப வேணா கூப்பிடலாம். இடையில நீங்க மெசேஜ் பண்ணின போது நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் நீங்க கூப்பிடலாம். ஆமாங்க, ஞாபகம் இருக்குங்க ஐயா. அப்புறம் என்னால டைம் ஒத்து வரல, பேச முடியல. நீங்க இன்னைக்கு விட்டு நாளைக்கு கூப்பிடுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, டைம் முடிய போகுதுங்க ஐயா. பரவாயில்லம்மா, நீங்க கேளுங்க, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லம்மா. சரிங்க ஐயா. டக்குன்னு குயிக்கா கேட்க சொல்லுங்க. வாய்ப்பு.
மங்கைத்தனம் அம்மா அன்மியூட் செய்த ஐயாட்ட சுருக்கமா கேள்வி மட்டும் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மிக தெளிவான ஐயா. என்ற கலங்கிய மனசுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய இந்த மனவளக்கலைக்குள்ள வந்ததன் பிறகு நிறைய என்ன செதுக்கி கொண்டிருக்கிறேன். அதாவது ஒரு பொருள் தேவையானத இது தேவையா இது தேவையான நிறைய நேரம் யோசிச்சு பாக்குறேன். அதை நான் தெளிவு மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதையோட நிறைய பேர் இதுல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இந்த துன்பங்களையும் நிறைய என்ன நோக்கியே வந்து கொண்டிருக்கின்றன என்று அது ஒரு கேள்வி இருந்தது ஐயா. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்க துன்பமா நினைக்கவே வேண்டியதில்லை எதையும். சரியா? நீங்க நீங்க துன்பங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக, நீங்க ஒரு துன்பம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா நான் தூய்மை அடைகிறேன்னு நினைச்சுக்கோங்கம்மா. வேற ஒன்றும் வேண்டியதில்லை. உங்களை நோக்கி அல்ல, நல்ல மனிதர்கள் எல்லோரையும் நோக்கி துன்பம் வரும். எதற்கு என்று சொன்னால் அவர்களை மேலும் நல்லவர்களாகவே வைத்திருப்பதற்கு, அவர்களை மேலும் மேலும் தூய்மைப்படுத்துவதற்கு, அவர்களை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு. சரிங்களா? அதனால சாமி சொல்கிறார்கள், தூய்மையெனில் பழி செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாக இயற்கை நல்கும். அதனால நீங்க துன்பமாவே நினைக்காதீங்க. சரியாம்மா? மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சியா ஆனந்தமா இருங்க. தடவி எனக்கு ஆசை வழங்கின போல இருக்குது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக நேதாஜி அன்மியூட் செய்து சுருக்கமா கேள்வி மட்டும் கேளுங்கம்மா. நேதாஜி அன்மியூட் கொடுத்திருக்கோம், ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். ஒரு கிளாரிபிகேஷன். ஒரு நல்ல விஷயம் டெலிவர் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். அதை ரிசீவ் பண்றதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அது டெலிவர் பண்றதுக்கு நிறைய தடைகள். இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் சார்? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சென்டர், ஒருத்தர் ரிசீவரும் ரெடியா இருக்காருன்னு சொல்றீங்க. இந்த தடை அப்படின்றது என்னன்றதை நீங்க சயின்டிபிக்கலா அனலைஸ் பண்ணுங்க, அதை டிஸ்கார்ட் பண்ணுங்க, இல்ல இந்த தூக்கி வெளியில போட்டுருங்க. ஜஸ்ட் லைக் தட் த பர்சன் வில் ரிசீவ் யூ. சிம்பிள். சரியா? நீங்க இந்த தடை என்ன ஏதுன்றது பத்தி ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. ஜஸ்ட் இக்னோர் இட், ஜஸ்ட் த்ரோ இட் அவுட். ஓகே, ரைட்? யூ ஜஸ்ட் டெலிவர் இட். ஓகேவா? த பர்சன் வில் ரிசீவ். அவ்வளவு ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். எனி அப்ஸ்ட்ரக்ஷன் யூ ஓவர்கம். இப்ப அந்த தடைகளா இருக்கிறவங்க இப்ப நான் டெலிவர் பண்ணாலும் லேட்டர் they might come and question me asking why did you do it? No. They cannot and they need not and you need not worry about it. Okay? நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கொடுங்க. அவ்வளவுதான். ரைட்டா? ஏன் கொடுத்தீங்கன்னு யாரும் உங்களை கேட்க முடியாது. Provided the receiver is ready to receive it from you. Okay? Okay, sir. When it's a genuine transaction, you just go ahead. எதை பத்தி கவலைப்படாதீங்க. Okay. Oh, thank you very much. ஆனதுக்கு அப்புறம் யார் என்ன क्वेश्चन பண்ணலாம், you just ignore them. Okay. Okay. Thank you sir. Thank you. வாழ்க வளமுடன் சார். நன்றிங்கம்மா. வாழ்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. கேள்வி பதில் நிகழ்ச்சியோட நிறைய செய்து கொள்வோம் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. ரொம்ப சிறப்பா அருமையா பதிலெல்லாம் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்தும் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் அளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி இளமுருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே